श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किह केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्याभवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वम् अन्येषु अपचार्यतूर्णं स्तम्भे अवतारदम् अनन्यलभ्यं श्रीलक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसदशिरः सिद्धमध्यापयन्ति ज्योतिष्ठायां सरजनिगलितं या बलाग्रद्य पुङ्क्ते गोतादस्यै नमयितमितं भूयये वास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடிரளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்றையும் மாற்றம் நாம் கடபா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடி சூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனு கருள் செய் நீயே. எம்பெருமானுடைய பரம கிருபா கடாட்சத்தினால இந்த சத்சங்கத்தில் தொடர்ந்து திருப்பாவை அனுபவங்களை ஓரளவுக்கு அனுபவிச்சுட்டு வரோம். ஒரு சின்ன குறை இருக்குது, நாழியாருது சீக்கிரம் முடிக்கணும்ட்டு ஆக்ஞை வந்துகிட்டே இருக்குது. ஓரளவுக்கு முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். அது உள்ளே போனோம்னா முடிக்கிறதுக்கே மனசு வரமான்றது, ஏதாவது போயிட்டே இருக்குது. இருந்தாலும் எம்பெருமான் சங்கல்பித்தபடி ஓரளவுக்கு சுருக்கமாக முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். திருப்பாவையினுடைய 7வது பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை நாம் அனுசந்தானம் பண்ணுவதற்கு முதல் வழக்கம் போல கோதாஸ்துதியிலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதா பிராட்டியினுடைய பிரபாவத்தை போற்றி நமக்கு பிரசாதித்து கொடுத்திருக்கின்ற அந்த கோதாஸ்துதி ஸ்லோகத்தை நாம் அனுபவித்துவிட்டு, அதாவது 7வது ஸ்லோகத்தை அனுபவித்துவிட்டு தொடர்ந்து திருப்பாவை அனுபவத்திற்கு வருவோம். ஆச்சாரியனை தொடர்ந்து தான் மற்றதெல்லாம் நடக்கணுன்றதுக்காக முதல்ல ஆச்சாரியனுடைய ஸ்ரீ சுக்தி. வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பவவசத் முனி கவிசார்வபௌமஹாம் கோதே கிமத்புதமிதம் யதமீ ஸ்வதந்தே வக்தாரவிந்த மகரந்த நிபா பிரபன்னாஹா. இது கோதாஸ்துதியில் 7வது ஸ்லோகம். அதாவது கோதா பிராட்டியை பார்த்து சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் எப்படி அனுபவிக்கிறார்னா, இந்த பூமாதேவிக்கு புற்றுக்கள் தான் காதுகள் போலன்ட்டு பெரியவா சொல்லுவா. ஆகவே நீ பூமாதேவியுடைய அம்சாவதாரமாக இங்கு நமக்கு அவதரித்த அனுகிரகத்தினால உன்னுடைய காதுகளிலிருந்து வெளிவந்த புட்டிலிருந்து வெளிவந்த வால்மீகி உன் காதிலிருந்து வெளிவந்தார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அப்படி பார்த்தா இந்த வல்மீகமாகிய வால்மீகி புட்டிலிருந்து வெளிவந்து எவ்வளவு பிரசித்தமாக மகா சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி என்று ஆனாரோ, அதுபோன்று செவிக்கினிய உன் அமுத திருவாக்கிலிருந்து வரும் பாசுரங்கள் செவிக்கினியதாக இருக்கின்றது. தாமரை ஒத்த உன் திருமுகத்தில் தோன்றிய பிரபந்தங்கள் எங்களுக்கு அமிர்தமாக இனிப்பதிலே என்ன ஆச்சரியம் என்று கேட்கின்றார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். இந்த அளவிலே கோதாஸ்துதியினுடைய 7வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிவிட்டு தொடர்ந்து இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். இன்றைக்கு 7வது பாசுரம். கீசு கீசு என்று எங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ,
பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண்பில்லாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். இந்த பாசுரத்தில் கீசு கீசு என்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து என்று ஆரம்பிக்கின்றார். நம்ம இந்த திருக்கோவில் உள்ள நுழையும் போதே கீசு கீசுன்ட்டு ஆணைச்சாத்தன் அங்கே நமக்கு காட்டி கொடுத்துருக்கா மாமி. கோலத்தை பார்த்தேல எல்லாரும் ரெட்டைவால் குருவி போட்டிருக்கா. ஆணைச்சாத்தனை ரெட்டைவால் குருவின்னு ஒரு பேர் இருக்குது ஆணைச்சாத்தனுக்கு. ஆக எவ்வளவு மனசானுபவம் பாருங்க. இந்த பாசுரத்துக்கு என்ன சொல்லியிருக்கா ஆண்டாள்ன்றத நினைச்சுண்டு இந்த கோலத்தை போட்டிருக்கா. அழகா கோலம் எப்படியோ போடுறோம் புள்ளி வச்சு, இருந்தாலும் இது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை தான் கொண்டாட வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கீசு கீசு என்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோ என்று இந்த பாசுரத்தை தொடங்குகின்றார். வைகறை பொழுது புலர்வதற்கு பல அடையாளங்களை கீழ்ப்பாசுரத்திலே சொன்னார். தொடர்ந்து இந்த பாசுரத்திலும் பொழுது புலர்வதற்கான ஒரு அடையாளத்தை சொல்லுகின்றால் என்னவென்றால், கீசு கீசு என்று அந்த ஆணைச்சாத்தன் குருவி, இரட்டைவால் குருவி, பூவை என்று குருவி, பரத்வாஜ பக்ஷி என்று சொல்லுகின்ற அந்த குருவி கீச்சு 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 கிருஷ்ணா 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 கிச்சு கிச்சு கிச்சுன்னு சொல்றது நீ கேட்கலையா? அதுவும் காதல் வழியா? இதில் என்ன சிறப்புன்னா, அந்த ஆணைச்சாத்தன் குருவி பிராதக்கால வேலையிலே பெம்மால வைகறை பொழுது கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அடைகின்ற அந்த நேரத்துல தான் பலமாக சப்தம் எழுப்புமாம், கீச் 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 என்று. ஆகவே இது ஒரு இயற்கை கொடுத்த அடையாளம் கூட உனக்கு தெரியலையா? பொழுது விடைந்தது தெரியலையான்ட்டு அந்த ஆணைச்சாத்தன் குருவியினுடைய அந்த கீசு கீசு என்ற சப்தத்தை முன்னிறுத்தி இங்கு ஆண்டாள் நாச்சியார் பொழுது புலர்ந்ததன் அடையாளத்தை காட்டுகின்றார். நேற்று கருடத்வனியை சொல்லி காமித்தார். இன்று இந்த ஆணைச்சாத்தன் குருவியினுடைய அந்த சப்தத்தை சொல்லுகின்றால், வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த கைகலப்ப கைபேர்த்து. இந்த வாச நறுங்குழல் ஆட்சியர்ன்றது ரெண்டு பதத்துக்கு நம்ம அன்வைத்து பொருள் கொள்ளணும். வாச நறுங்குழல் ஆட்சியர் காசும் பிறப்ப கலகலப்ப கைபேர்த்துட்டு ஒரு விதமாக அனுபவிக்கணும். அதாவது மனம் வீசக்கூடிய குழலை உடைய, அதாவது கூந்தலை உடைய இந்த ஆட்சிமார்கள், ஆட்சி பெண்கள் கைகளை மாற்றி மாற்றி இடமும் வலமுமாக மத்தையை போட்டு கடைகின்றார்களே, தயிர் கடைகின்றார்களே, அந்த சப்தம் கேட்கவில்லையா? அடுத்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டலையோ. இந்த பெண்கள் தயிர் கடைவதற்காக மத்தை இடது பக்கமும் வலது பக்கமும் அசைத்து அசைத்து தயிர் கடையும் பொழுது, சிலுப்புகின்ற பொழுது எழுகின்ற அந்த சப்தம் கூட உன் காதில் கேட்கவில்லையா என்று கேட்கின்றார். உள்ளே படுத்துன்ற குரல்னா சொன்னா, இது என்ன மத்து சப்தம்? ஆணைச்சாத்தன் கத்துறதுன்னா நீங்க அந்த குருவியை பிடிச்சின்னு எங்கேயாவது விட்டுருப்பீங்க, அது கத்துறதுன்னு நான் சொல்றேன். நீங்க ஆட்சிமார்கள் தயிர் கடையிற சத்தம் கேட்குதுன்னா, ஆயர்பாடியில் தயிருக்கு என்ன பஞ்சம்? எங்கே பார்த்தாலும் எல்லா வேலையிலையும் தயிராக இருக்கும். வல்லற் பெரும்பசுக்கள் இருக்கிற ஊர் இல்லையா? அதனால எப்போ பார்த்தாலும் பால் சமிர்த்தி, எப்போ பார்த்தாலும் தயிர் சமிர்த்தி. அதனால காத்தாலையும் செலுப்புவா, மத்தியானமும் செலுப்புவா, சாயங்காலமும் செலுப்புவா. அதனால நீங்கள் சொல்கிறத நம்ப மாட்டேன்ற மாதிரி உள்ள தூங்கிட்டே இருக்கலாம். இப்படி இந்த சப்தங்களை எல்லாம் சொல்லியும் எழுந்து வராதனால ஆண்டாளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுறது. அப்போ உடனே பேய் பண்ணேன்னு அவளை திட்டுறா. என்னடா பேய் பிடிச்சவ மாதிரி தூங்கிட்டு இருக்கியா, எழுந்து வான்ட்டு கோபமாக சொல்கிறா. உடனே அமங்கல வார்த்தையை சொல்லுவது தப்பல்லவா? அதனால அவளை சமாதானப்படுத்தும் நோக்கிலே நாயக பெண்பில்லாய்ட்டு அவளுக்கு ஒரு நல்ல பட்டத்தை சூட்டி சொல்லுகின்றாள். தலைவி போன்றவளே, நாயகம்னா தலைவின்றது அர்த்தம். நாயக பெண்பில்லாய், தலைவி போன்ற பெண்ணே, நீ எழுந்து வர வேண்டும். எதற்கு எழுந்து வர வேண்டும்? நாராயணன் மூர்த்தி கேசவனை நீ பாடவும் கேட்டே கிடத்தியோ. நாங்கள் நாராயணனுடைய புகழ், கேசவனுடைய புகழ் என்று பாடிக்கொண்டிருக்கின்றோமே, அதை கேட்ட பிறகுமா உனக்கு இன்னும் உறக்கம் கலையவில்லை? எழுந்து வா, கிடக்காதே, பள்ளி கொண்டு இருக்காதே என்று சொல்லுகின்றாள். தேசமுடையாய் திரை என்று சொல்லுகின்றாள். தேசு என்றால் ஒளி வீசுகின்ற முகத்தை உடையவளே, நீ திறக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றாள். இங்கு இன்னொரு பாசுரத்தில் வாசல் மணிக்கதவம் தாழ் திறவாய் என்று கதவை திற என்று சொல்வாள் பின்னால பாசுரத்தில். ஆனால் இங்கே திரை என்று தான் சொல்லுகின்றார். அப்படி என்ன அர்த்தம்னா,
நீ மனக்கதவை மூடிக்கொண்டு தூங்குவது போல் யோகு செய்து கொண்டிருக்கின்றாய், கிருஷ்ணானுபவத்திலே திளைத்துக் கொண்டிருக்கின்றாய். உன் மனக்கதவம் திறந்தால் நீ எழுந்து விடுவாய், எழுந்தால் வாசல் கதவை திறந்து விடுவாய் என்று நம்ம உள்ளர்த்தத்தை அனுபவிக்கணும். தேசமுடையாய், அப்படி தெளிவான தேஜஸுடைய முகத்தை உடையவளே, நீ உன் மனக்கதவை திறந்து எங்களுடன் சேர வேண்டும் என்பதற்காக வாசற்கதவை திறந்து எங்களுடன் சேர்ந்து பாவை நோன்பிற்கு வா என்று அழைப்பதாக இந்த பாசுரத்தை அமைத்து ஏல் ஓர் எம்பாவாய் என்பதை வழக்கம் போல இறுதி பதங்களாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். ஏல் என்றால் தெரிந்து, அறிந்து, தெளிந்து, ஓர் என்றால் உணர்ந்து, எம்பாவாய் என் பாவியே நீ எங்களுடன் சேர் என்றுவாக இந்த பாசுரத்தினுடைய வெளிப்படையான அர்த்தத்தை அனுபவிக்கலாம். இது பொதுவான அர்த்தம். ஆழ்வார்களை துயிலெழுப்புகின்ற பாசுரங்களாக நேற்றைய பாசுரம் தொடங்கி 10 பாசுரம் நம்ம பார்த்தோம், சொல்லியிருந்தோம், நேற்றையே சொன்னோம். அந்த வகையில் இன்னைக்கு இது 2வது பாசுரம், திருப்பள்ளி எழுச்சி பாசுரம். ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாசுரத்தில் 2வது பாசுரம். நேற்றைக்கு பெரியாழ்வாரை, தன் தகப்பனாராகிய தன் ஆச்சாரியனாகிய பெரியாழ்வாரை எழுப்பினால், இன்றைக்கு குலசேகர பெருமானை எழுப்பி தன்னுடன் தன் பாவை நோன்பிற்கு வழிகாட்டி செல்லும்படி பிரார்த்தனை பண்ணுகின்றாள் என்று சுவாபதேசத்திலே பெரியவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். இப்பொழுது சிலர் குலசேகர பெருமான் கிடையாது, அது திருமிழிசை பிரானைத்தான் அழைத்து சொல்லுகின்றார். திருமிழிசை பிரானுக்கு வேறு ஒரு பாசுரத்திலே அனுபவிப்போம். இருந்தாலும் நம் பூர்வர்கள் பலரும் பொதுவாக அனுபவித்தது குலசேகர பெருமானை தன் துணைக்கு அழைத்து சென்றாள் என்பது, அதையே நாமும் அனுபவிப்போம். வழக்கம் போல 7 என்ற நம்பர், இது 7வது பாசுரம் இல்லையா? 7 என்ற எண்ணுக்கு என்னெல்லாம் சிறப்பு இருக்கு கூகுளில் தேடி பாருங்க, நிறைய கிடைக்கிறது. தினந்தனும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். கூகுள் அதான் 7 எண்ணுக்கு நீங்க ரிஷிகள் ஆரம்பிக்கிற, நான் ராமாயணத்தில் ஆரம்பிக்கிறேன். ராமாயணத்தில் எத்தனை காண்டம்? 7 காண்டங்கள், 7 காண்டங்கள் இருக்கு. அடுத்து அகப்பொருள் 7, புறப்பொருள் 7 என்று நம்ம தமிழில் அகம் புறம் என்று 7 7ஆக பிரித்து வச்சிருக்கா. உலக அதிசயமே 7, அதுக்கப்புறம் மேல்லோகம் 7, கீழ்லோகம் 7, இப்படி சப்த ரிஷிகள் 7, மாமி சொன்னது மாதிரி கண்டங்கள் 7, சப்த ஸ்வரங்கள் சரிகம பதனிசா என்று ஸ்வரங்கள் 7, அப்புறம் சூரிய பகவானுடைய ரதத்தில் இருக்கின்ற குதிரைகளுடைய எண்ணிக்கை 7, திருப்பதியிலே மலைகள் 7, இப்படி அடிக்கின்றே போகலாம். அதுக்கப்புறம் நிறையா மகளிர் பெண்கள்லாம் அனுபவிக்கிறா இல்லையா, பெண்களுடைய பருவங்கள் 7, அதையும் மனசில் வச்சுக்கணும். பேதை பெருமை அப்படி போகிறது இல்லையா, அது மாதிரி பெண்களுடைய பருவங்கள் 7 7 இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். 7 பிறவி. 7 பிறவின்னா நாமெல்லாம் பிரபத்தி பண்ணிட்டோம். ஏன் 7 பிறவி நான் சொல்லலைன்னா, நாம் அதான் பிரபத்தி பண்ணிட்டோம், இதோட பரமன்ட்டு போய் சேர்ந்துட வேண்டியதுதான், நமக்கு அடுத்த பிறவி இருக்காதுன்ற ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை பிரபத்தி பண்ணதுனால. அதனால 7 பிறவி நான் திருப்பி வரமாட்டேன்ட்டு தைரியமா சொல்லுவோம், என்ன பிரபத்தி பண்ணிட்டோன்ட்டு. ஆக பொதுவா சொல்லுவா 7 பிறவின்ட்டு. இற்றைக்கும் 7 பிறவிக்கும் ஒன்றொன்னோடு ஒற்றுமையாகவும் ஆண்டாலே சொல்லியிருக்கா. இருந்தாலும் நாமெல்லாம் அடியவர்கள், பாகவதர்கள் எம்பெருமானிடம் ஆச்சாரிய முகமாக பிரபத்தி பண்ணிவிட்டதனால் இந்த பிறவிதான் நமக்கு கடைசி பிறவி என்று நினைத்துக் கொள்வோம். இதுக்கு முன்ன 6 பிறவியோ இன்னும் பல பிறவிகளோ 6 கிடையாது. எவ்வளோ புழுவா இருந்திருக்கலாம், பூச்சியா இருந்திருக்கலாம், மிருகமா இருந்திருக்கலாம். இப்பொழுது இந்த பிறவியிலே பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கிறது இந்த மனித பிறவி. மனித பிறவியிலேயே நல்ல குலத்திலே பிறந்து, நல்ல குலத்தில் பிறந்தாலும் நாராயணன் நாமம் சொல்லும்படி நம்மை மனசை ஆக்கி வைத்து இருக்கின்றதுனாலே இந்த பிறவியிலே நாம் பிரபத்தி பண்ணினோம். ஆகவே இதுதான் கடைசி பிறவி என்று நாம் எடுத்துக்கொள்வோம். இது ஓரளவுக்கு 7 என்ற எண்ணை நம் சிந்தனையிலே தேக்கி வைப்பதற்காக சில உதாரணங்கள் எடுத்த உடனே பாசுரத்துக்கு போட்டால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க போகிறதுக்காக கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு வார்மிங் அப் மாதிரி இதை சொல்லிட்டு இருக்கேன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாசுரத்தில் இன்னொரு சிறப்பு இருக்கு. 7வது பாசுரத்தில் கேசவாதி திருநாமங்கள், துவாதச திருநாமங்கள், 12 திருநாமங்கள் நம்ம தினமும் அனுசந்தானம் பண்ணுறோம். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தன் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இதில் முதல் 2 திருநாமத்தையும் இந்த பாசுரத்திலே சொல்றா. கேசவனை, நாராயணனை நீ பாட வேண்டும் என்று இந்த திருநாமத்தில் சொல்லியிருக்கா இல்லையா. அது இந்த பாசுரத்துக்கு இன்னொரு சிறப்பு. அடுத்தது
இப்போ நாராயணனை இந்த பாசுரத்தில் மட்டும்தான் சொல்லியிருக்காளா ஆண்டாள்? திருப்பாவையில 3 இடத்துல நாராயண நாமத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றாள். நாராயணனே நமக்கே பறை தருவான் முதல் பாசுரத்துல ஆரம்பிச்சா, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி என்று இந்த 7வது பாசுரத்துல சொல்றா. நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால்ட்டு 10வது பாசுரத்தில் சொல்லியிருக்கா. இப்படி திருப்பாவையில நாராயண நாமம் 3 இடங்களிலே திருப்பி திருப்பி ஓதுகின்றார். அடுத்து கேசவனினி கேட்டே கிடத்தியோ என்று கேசவனுடைய புகழை சொல்லுகின்றாள். கேசவ நாமம் 7வது பாசுரத்தில் சொல்லியிருக்கா. வங்கர் கடகடைந்த மாதவனை கேசவனேன்ட்டு 30வது பாசுரத்தில் சொல்லியிருக்கா. அப்போ நாராயண நாமம் 3 இடத்துலையும் கேசவனுடைய திருநாமம் 2 இடத்துலையும் ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவை என்ற இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காள் என்று மனதிலே நெறித்து கொண்டு இன்னிய பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை அனுபவிப்போம். கீசு கீசு என்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து இந்த பாசுரத்தை ஆண்டாள் தொடங்குகின்றாள். அப்படி வைகரி பொழுதினுடைய அடையாளங்களை ஒன்று ஒன்றாக சொல்லி கொண்டு வருகிறாள். இன்னும் வர வர பாசுரத்திலேயே சொல்ல போறா. நேத்தி கருடத்வனியை சொன்னா, சங்கு சப்தத்தை சங்கநாதத்தை சொன்னால் எல்லோரும் ஹரி 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 என்று ஹரிநாமம் எழுப்புவதை சொன்னால், இந்த பாசுரத்திலே கீசு கீசு என்று விடியற்காலை பொழுதிலே பொழுது புலர்ந்ததை அடையாளம் காட்டுகின்ற அந்த ஆணைச்சாத்தன் குருவி கிரீச்செட்டு எழுப்புகின்ற ஒளியை சொல்லுகின்றார். ஆட்சியர்கள் தயிர் கடையும் சப்தத்தை சொல்லுகின்றார். தயிர் கடையும் பொழுது அவர்கள் கைவலை குலுங்க இடமும் புறமும் இழுக்கின்ற பொழுது வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதியும் அவர்களுடைய அச்சுத்தாலி ஆமைத்தாலி என்று அவர்கள் மங்களமாக அணிந்திருக்கின்ற அந்த தாலியில் இருக்கின்ற அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் ஒன்றோடு ஒன்று உராசுவதால் ஏற்படுகின்ற சப்தமும் ஒரு மங்களமான சப்தம் என்று அடையாளம் காட்டுகின்றால், 3வது கேசவா நாராயணா என்று இந்த பக்தர்கள் திருக்கோயிலை நோக்கி நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு போவது உன் காதில் விழவில்லையா என்று கேட்கின்றாள். ஆக மங்கள சப்தங்களாக இந்த பாசுரத்திலே 4 சப்தங்களை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அடையாளம் காட்டுகின்றாள். இதை நினைச்சுட்டு இப்ப நம்ம பாசுர உள்ளர்த்தத்தை பார்ப்போம். கீசு கீசு என்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் என்று சொல்லுகின்றாள். பாசுரத்திலே ஆணைச்சாத்தன் என்ற பட்சியை சொல்லுகின்றாள். அது ஏன் இருக்கிற பட்சியெல்லாம் விட்டுட்டு ஆணைச்சாத்தனை சொல்லுகின்றாள்? அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. இப்போ அந்த ஆணைச்சாத்தன் குருவி என்னன்றதை நாம் முதல்ல நினைச்சு பார்க்கணும். இந்த ஆணைச்சாத்தனை வலியன் குருவின்னு சொல்லுவா, செம்போத்துன்னு சொல்லுவா, பாரத்வாஜ குருவின்னு சொல்லுவா, ரெட்டைவால் குருவின்னு சொல்லுவா, கரிக்குருவின்னு சொல்லுவா, கரிச்சான் குருவின்னு சொல்லுவா, சமஸ்கிருதத்துல கஜ்ஜரிஹா என்று சொல்லுவா. இப்படி இந்த குருவிக்கு இத்தனை பேர். இதெல்லாம் இருக்கட்டும். ரெட்டைவால் குருவி அடையாளம் காட்டிட்டா மாமி வாசல்ல கோலத்துல பாத்தீங்களா? ஆணைச்சாத்தன் குருவி, ரெட்டைவால் குருவி, அதுதான் முக்கியமா சொல்லுவார். ஆணைச்சாத்தனுடைய ஒரு அடையாளம் ரெட்டைவால். அந்த ரெட்டைவாலை ஞாபகமாக கோவிலில் அந்த வாசலில் கோலத்தில் போகும்போது வரும்போது பார்க்கலனாலும் போகும்போது அனுபவிச்சுட்டு போங்க ரெட்டைவால் குருவி. இந்த குருவிக்கு ஏன் அவ்வளோ சிறப்புன்னா, அதன் கண்ணழகில் மயங்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அழகான கண்கள், எம்பெருமானுடைய திருக்கண்களை போன்று அந்த கவர்ந்து இழுக்கின்ற கண்கள் இந்த ரெட்டைவால் குருவிக்கு உண்டு. அழகான கண்கள். ஆமாம், சுற்றி ஒரு அழகாக மையிட்டது மாதிரி ஒரு வளையம். அதான் அழகு. நமக்கு நாம மையிட்டு அழகுபடுத்திக் கொள்கின்றார்கள். ஆனால் அந்த குருவிக்கு எம்பெருமானே மையிட்டு அழகுபடுத்தி அதை பார்க்கின்ற பொழுதே ஒரு ஆசையை தூண்டுகின்ற அளவுக்கு அந்த ரெட்டைவால் குருவி. 2வது, அந்த குருவியினுடைய இயல்பு எப்படின்னா, மனுஷால் எங்கே இருக்காலோ அங்கே கூட்டமாக வசிக்கும். கூட்டமாக தான் வசிக்கும். அது போய் எங்கேயோ காட்டிலையோ மரத்துலையோ உட்காந்துருக்காது. மனிதர்கள் நடமாட்டம் எங்கே அதிகமாக இருக்கின்றதோ அது மாதிரி இடத்துல அந்த குருவிகள் இருக்குமா. அதனால மனிதர்கள் கூட உறவாடுகின்ற குருவி. அதனால் அந்த குருவியை கிளியை பழக்கிற மாதிரி பழக்கினா நாம் சொல்கிறத திருப்பி சொல்லுமாம் ரெட்டைவால் குருவி. அதனால பேசின பேச்சரவும், நாம் சொல்கிற பேச்சை அதுவும் பேசும், அரவமாக பேசும், உயர்ந்து பேசும் என்று சொல்லி அதனால்தான் ஆழ்வாரெல்லாம் இந்த குருவி தான் தூது அனுப்பினார் நம்ம ஆழ்வார். பூவைன்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. பூவைன்ட்டு ஆழ்வார் இந்த குருவியை நான் சொன்னதை நீ போய் நாயகனிடம் சொல்லு என்று தூது அனுப்பினார். காரணம், இது சொன்னதை திருப்பி சொல்லுகின்ற கிளிப்பிள்ளை போல இந்த குருவியையும் பழக்கினால் திருப்பி சொல்லும் என்பதனால் ஆண்டாள் நாச்சியார் இந்த குருவிக்கு ஒரு விசேஷத்தை கொடுத்து, நாம் சொன்னதை போய் எம்பெருமானிடம் சொல்லும், நான் இங்கு வெளியிலே சொல்லுவதை உள்ளே உறங்குவது போல் யோகு செய்கின்ற அந்த
இன்னும் ஒரு தோழியிடம் போய் சொல்லும் என்று நினைத்து ஆணைச்சாத்தனுடைய பேச்சரவம் கேட்டலையோ என்று சொல்லுகின்றாள் என்று அனுபவிக்கலாம். ஆழ்வார் அனுபவிச்சிருக்காருன்னு சொன்னோம். ஆழ்வார் நாயகி பாவத்துல பாசுரங்கள் கொடுத்திருக்கார். நீயலையே சிறுபூவாய் நெடுமாலர்க்கு என் தூதாய் நோயனது நுவலன்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலொடு மணிமாலை தளர்ந்தேன் நான் இனியுனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரே நாடாயே. நான் உனக்கு பாலும் சோறும் ஊட்டி ஊட்டி எம்பெருமானை பற்றி உனக்கு சொல்லி கொடுத்து என்னுடைய தாபங்களை போய் அவங்ககிட்ட சொன்னனே, நீ போய் சொல்லாமல் இருக்கியே, அப்போ விட்டுடு, உன் பேரில் கோபம் எனக்கு, நீ யார் உனக்கு சாதம் விட்டுறான்னு நான் பார்க்குறேன்ற மாதிரி ஆழ்வார் பாசுரத்தை அமைக்கின்றார். அதை எதுக்கு இங்கே எடுத்து சொல்கிறோம்னா, பூவை செம்போத்து ஆணைச்சாத்தன் தூது போகுவதற்காக, நம் எண்ணங்களை கொண்டு எம்பெருமானிடம் சேர்ப்பதற்காக. ஆகவே ஆணைச்சாத்தனை குறிப்பாக இந்த பாசுரத்திலே சொன்னால் என்று அனுபவிக்கலாம். அதே மாதிரி தான் நம்மாழ்வார் இன்னொரு பாசுரத்தில் சொல்லுவார், கிளியை வளர்த்தேன் பூவையையும் வளர்த்தேன் என்று சொல்வார். யான் வளர்த்த கிளிகால் பூவைகால் குயில்கால் மயில்கால் என்று இத்தனையும் வளர்த்தனே, என்னுடைய தாபத்தை போய் சொல்ல மாட்டேன்றேன்ட்டு ஒரு ஆதங்கத்தில் புலம்புவார் நாயகி பாவத்தில். ஆகவே இது ஆணைச்சாத்தனுக்கு உண்டான சிறப்பு. நாம் சொன்னதை சொல்லி கொடுத்ததை போய் சொல்லுகின்ற தன்மை ஆகையினால பேச்சு அரவம் என்று சொல்லி, நான் சொல்லுவதை உள்ளே உறங்குவது போல் யோகு செய்கின்ற அந்த தோழியிடம் போய் சொல்லுவாயா என்று கேட்பது ஒரு அர்த்தம். நாங்கள் எம்பெருமானை பிரார்த்திப்பதை எங்களுடைய தூதனாக சென்று நீ எம்பெருமானிடம் பிரார்த்திக்க மாட்டாயா என்பது இன்னொரு அர்த்தம் என்று இதை நாம் அனுபவிக்கலாம். இன்னொரு விசேஷம் இந்த பாசுரத்தில் இருக்கு. கீழ்ப்பாசுரம் 2வது பாசுரத்தில் என்ன சொன்னா, உலகத்தில் இருக்கிறவ எல்லாரையும் வாருங்கோல் வாருங்கோல் என்று அழைத்து வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால், இந்த பாசுரத்தில் என்ன சொல்றா, கேட்டிலையோன்ட்டு அழுத்தம் திருத்தமா ஆணைப்படுறா. இவ்வளோ சொன்ன கீழ்ப்பாசுரத்துல இன்னும் உங்களுக்கு கேட்கலையா, ஒரு கோபத்துல சொல்ற மாதிரி சொல்றா, இன்னும் கேட்கலையா உங்களுக்கு, எம்பெருமானினுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்று எழுப்புகின்றேனே, இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றவே என்று சற்று அழுத்தமாக சொல்லுகின்றார். இந்த கேட்டலையே என்பதை ஏன் இன்னும் திருப்பாவினுடைய சாராம்சத்தை கேட்காமல் இருக்கின்றீர்கள்? வெளிப்படையான அர்த்தத்தை மட்டும் தெரிந்து கொண்டு போய்விடாதீர்கள். கேட்டலையோ இன்னும் சுவாபதேச அர்த்தங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னுமா கேட்காம இருக்கீங்க, இவ்வளவு வயசாயிடுத்து இன்னுமா கேட்காத இருக்கீங்களன்ட்டு நம்மளை பார்த்து சொல்ற மாதிரியும் நாம் அனுபவிக்கலாம். கேட்டிலையோ கீசு கீசு என்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. இந்த கீசு கீசுன்றதுக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமா ஒரு வியாக்கியானம் சொல்லுவார். அனக்ஷர ரசமாயிருக்கை, அவருடைய வார்த்தையை சொல்றேன், அனக்ஷர ரசமாக இருக்கை என்று புரியாத பாஷை போன்று இருக்கின்றது என்று சொன்னாலும் அது எப்படி சொல்றதுன்னா, கீசு கீசு கிருஷ்ணா கிருஷ்ணா கிச்சு கிச்சுன்ட்டு சொல்றது. நாம 6 அறிவு படித்தவர்கள் என்று பெருமையா சொல்லிக்கிறோமே, ஒரு அறிவு படித்த அந்த குருவிக்கு என்ன பேச வரும்? கிருஷ்ணாவை கீச்சு 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 கிருஷ்ணா கிருஷ்ணான்றது. நாம என்ன பண்றோம், கிருஷ்ணன்ட்டு நம்ம அறிவா நமக்கு பேர் வச்சு கொடுத்துட்டு போனான்னா கிச்சா கிச்சான்ட்டு சுருக்கி சொல்றோம் இல்லையா. நெசுமான்ட்டு நல்ல பேர் வச்சிருப்பார், நச்சு நச்சுன்னு கூப்பிட்டு அவனை நச்சாவே ஆக்கிடுவோம் இல்லையா. அதனால 6 அறிவுண்டான நமக்கே இது மாதிரி நல்ல பேரை சுருக்கி சொல்றோம்னு சொல்லிட்டு கிச்சு கிச்சு நச்சு நச்சுன்னு சொல்ற மாதிரி, அந்த ஓரறிவு படைத்த குருவி என்ன நினைக்கிறது, எம்பெருமான் திருநாமத்தை சொல்ல வேண்டும், கண்ணனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும், கிருஷ்ணனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் நினைச்சுதான். ஆனா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி பார்த்துதான் அது மொழியில வர்றது கிச்சு கிச்சு கீசு கீசுன்னு வந்துடுத்துட்டு, அதுதான் அனட்சரமாக இருக்கைட்டு பெரியவாச்சான் பிள்ளை அனுகிரகம் பண்ணியிருக்கார் நமக்கு. இது ஒரு விதமான அர்த்தம். கீசு கீசு என்று இந்த பாசுரத்தை தொடங்கி இருக்கின்றார். ஈசாவாஸ்யம் இதகம் சர்வம் யத்கிஞ்சம் ஜகத்யம் ஜகத்து என்று யார் அனைத்து உலகத்தையும் அனைத்து சேதன அசேதன பொருட்களையும் வியாபித்து இருக்கின்றானோ அவனே பரபிரம்மம் என்று வேதம் நமக்கு வழிகாட்டுகின்றது. கீசு என்ற சொல்லை கஹா ஈசு என்று பிரித்து பார்த்தோம் என்றால், கஹா ஈசு கீசு. அப்போ கஹா என்றால் யார், கா யார், கா யார் என்று கேட்கின்றது, பறவைகள் கேட்கின்றன. அதற்கு பதிலாக
வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்துதான் அந்த கஹா ஈசு கேசவன் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கின்றாள் என்பதை கீசு கீசு கேசவா கேசவா என்று நாம் அனுபவிக்கலாம். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஹரி 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 என்று நாம சங்கீர்த்தனம் பண்ணியதை நேற்று அனுபவித்தோம் அல்லவா? அந்த ஹரிதான் கஹா ஈசு கேசு கேசவா கேசவா என்று இந்த பாசுரத்திலே நமக்கு அடையாளம் காட்டுகின்றாள் ஆண்டாள் என்றும் நாம் அனுபவிக்கலாம். கீசு கீசு என்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்துட்டு பேசின பேச்சரவும் பேசின பேச்சு என்று சொல்லுகின்றாள். முதலியே சொன்னோம், சொல்லிக் கொடுத்ததை திருப்ப சொல்லுகின்ற ஒரு தன்மை இந்த ஆணைச்சாத்தன் குருவிக்கு இருக்கிறதுனால கீசு கீசு கிருஷ்ணா கிருஷ்ணா கிச்சா கிச்சா என்று நாம் கிருஷ்ணன் பெயரை சொன்னோம்னா அதுவும் கீசு கீசுன்னு திருப்பி சொல்றது என்று அனுபவிக்கலாம். இப்படி நேத்தியே இந்த ஆண்டாளுடைய இன்னொரு பாசுரத்தையும் இந்த குருவிகள்லாம் எப்படி நாம பெருமாளை சேவிக்கிறோமோ இல்லையோ, வைகறை பொழுதுல இந்த குருவிகள்லாம் எப்படி பெருமாளை சேவிக்கிறதுன்ட்டு ஆண்டாளுடைய அனுபவத்தை நேற்று பார்த்தோம் இல்லையா? காலை எழுந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள்படுதல் மேய்மைகளோ சோலை மலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆளுநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே என்று நாச்சியார் திருமொழியிலே சொல்கின்றாள். நாம பெருமாள் பேர் சொல்றோமோ இல்லையோ, அவனுடைய படைப்பான ஓரறிவு படைத்த அந்த குருவிகள் கூட மாலின் வரவு சொல்லு. பிராத காலமா இருந்தா யார் அதுக்கு அலாரம் வச்சு எழுப்புறா? சூரியன் உதிக்கின்ற காலத்திலே அதுவே எழுந்து சப்தமிடுகின்றனவே, சிலிர்த்தி எழுகின்றனவே. இன்னும் தூங்கக்கூடாது, நம்ம வேலையை பார்க்கணும்ட்டு எழுந்து வருதே. அப்போ எப்படி எழுந்து வருதுன்னு ஆண்டாள் அனுபவிச்சாள்னா மாலின் வரவு சொல்றது. எந்த மால்? தோராபதி எம்பெருமான். அந்த தோராபதி எம்பெருமான் யார்? ஆலை நிலையில் துயின்ற அந்த பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்று அடையாளம் காட்டினாள் அல்லவா? அதுதான் இந்த பாசுரத்திலும். அது நாச்சியார் திருமொழி பாசுரம். இந்த பாசுரத்திலே ஆணைச்சாத்தன் குருவியை குறிப்பாக சொல்லி நாம் சொன்னதை திருப்பி சொல்லுகின்ற அந்த குருவி கீசு கீசு என்று கிருஷ்ணனுடைய பெயரை சொல்லுகின்றது என்று நாம் அனுபவிக்கலாம். ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சர்வோம் என்று சொல்றோம். கலந்து பேசுறது ஆணைச்சாத்தன் குருவிகள் எல்லாம் கூட்டமாகத்தான் இருக்கும், தனியாக இருக்காது. இப்போ யாரோ சொல்றாள, நான் சிங்கிளா போக மாட்டேன், சிங்கிளா வருவேன்ட்டு. அது மாதிரி கிடையாது. யாரு சிங்கிளா வருவா, யாரு கூட்டமா வருவான்ட்டு சொல்றது அது விட்டு தள்ளுங்க, அது நமக்கு உதவாது. இங்கு கூட்டமாகத்தான் சென்று அனுபவிக்க வேண்டும் எம்பெருமானை, கூடி இருந்து குளிர வேண்டும் எம்பெருமானை. அதனால நான் சிங்கிளா வருவேன்றதெல்லாம் மனசுல ஏற்றிக்காதீங்க. கூட்டமாகத்தான் வர வேண்டும் எம்பெருமானிடம், கூட்டமாகத்தான் பிரார்த்திக்க வேண்டும் எம்பெருமானிடம். ஆகையினால்தான் இந்த 10 பாசுரங்களிலையும் தம் கூட 5 லட்சம் பெண்டுகள், 5 லட்சம் பேர் இருந்தா, 5 லட்சம் பேர் இருந்தா கோபியர்கள் சொல்றான் இல்லையா? அதுல 10 பேர் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் சேரலையா? அந்த 10 பேரையும் விடக்கூடாது, அவளையும் சேர்த்துட்டு போய் தான் நாம் அனுபவிக்கணும்ட்டு ரொம்ப மெனக்கட்டு ஒவ்வொரு வீடா போய் நின்று அவளை எப்படியாவது கூட்டுண்டு போகணுன்ற ஒரு துடிப்போட ஆண்டாள் நாச்சியார் அழைப்பதாக பாசுரங்கள் வருகின்றது அல்லவா? ஆகவே கூடி இருந்து குளிர வேண்டும். எனக்கு மட்டும் போறோம், எனக்கு மட்டும் போறோன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. யான் பெற்ற இன்பம் பெருகையோ வையகம்ட்டு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று அனைவரோடும் சேர்ந்து அனுபவிப்பதுதான் நமது தர்மம் காட்டுகின்ற வழி என்பதை உணர வேண்டும். ஆகவே பேசின பேச்சரவம் என்று சொன்னால், இப்போ ஆணைச்சாத்தன் என்று சொல்லுகின்றாள். ஆண்டாள் நாச்சியார் எங்க இருந்தா? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தா. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல எந்த தேசம் இருக்கு? மலையாள தேசம் இருக்கு. மலையாள தேசத்துல யானையை எப்படி சொல்லுவா? ஆனை ஆனைன்னுவா. யானையா நாம யானைன்னுவோம், மலையாள தேசத்துல யானைய ஆனை ஆனைன்னுவா. ஆனைக்கு அபாரங்கட்டினான்னுவா, ஆனைன்னுவா. ஆகையினால அந்த தேசாச்சாரத்து மொழியை, வழக்கு மொழியை, தன் எந்த வாழ்ந்த இடத்துல என்ன மொழி இருந்ததோ, எந்த கலாச்சாரம் இருந்ததோ, மலையாளம் வேறு இது வேறு கிடையாது, அந்த பார்டர்ல இருந்ததுனால அந்த பேச்சு மொழி அங்கேயும் வந்திருக்கும், வழக்கு மொழியாக இருந்ததனால் ஆணை என்ற வார்த்தையை யானை என்பதை குறிப்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் இங்கு உபயோகப்படுத்தியிருக்கான்ட்டு நம்ம அனுபவிக்கலாம். ஆணை சாத்தன். சாத்தன்னா என்ன பேரு? சாத்தன்னா தலைவன் ஒரு அர்த்தம் இருக்கு, அதுவும் மலையாளத்துல. சாத்தன்னா தலைவன். தமிழ்ல அதே தலைவன் இருக்கு, சாத்தன் சொல்லுக்கு தமிழிலும் தலைவன் என்று பெயர். சாத்தன் என்ற சொல்லுக்கு
தண்டிக்கக்கூடியவன். தலைவன்னா யாரு? எல்லாரையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன். நிர்வாகம் பண்றவன் எப்படி இருக்கணும்? நல்லது செஞ்சா பாராட்டணும், தப்பு பண்ணா தண்டிக்கணும். ஆக சாத்தன் என்பது தலைவனுக்குரிய ஒரு குணம். சாத்தன் என்பது தலைவன், தண்டிப்பவன் என்று 2 அர்த்தங்களை எடுத்துக்கொண்டு ஆணை சாத்தன்னா என்னன்னு நம்ம இப்போ பார்க்கணும். ஆணை சாத்தன், சாத்தன் என்பதற்கு சாய்த்தவன் ஒரு பொருள் கொள்ளலாம். சாய்த்தவன் என்ன? அடிச்சு போட்டு துவம்சம் பண்ணிட்டவன் அர்த்தம். ஆணை சாத்தன், ஆணையை சாய்த்தவன், ஆணையை மாய்த்தவன். எந்த ஆணையை மாய்த்தான்? குவளையாவிட யானைகளை நம்ம இப்ப டைரக்டா நம்ம இதுக்கு வருவோம். ஆணைக்கு வச்சு பேசிட்டு இருக்கோம். இப்போ குவளையாவிடம் என்ற யானையை சாய்த்தான் அல்லவா? கம்சனுடைய யானையை சாய்த்ததனால் இந்த தலைவன் கண்ணன் ஆணை சாத்தன். தலைவன்னா காப்பாற்றுறதும் தானே அவனுடைய தொழில். சாத்தன் என்பதற்கு காப்பாற்று என்று ஒரு பொருள் இருக்கு. தண்டிப்பது என்பது ஒரு பொருள், காப்பாத்துன்றது ஒரு பொருள். ஆணையை காப்பாற்றினான். எங்க காப்பாற்றினான்? கஜேந்திர மோட்சத்துல ஆதி மூலமே என்று கதறிய அந்த ஆணையை காப்பாற்றினான். ஆக ஆணைச்சாத்தன் என்று ஆண்டாள் இங்கு கிருஷ்ணனைத்தான் சொல்லுகின்றாள் என்று ஒரு ரசமா ஒரு அனுபவம். இதெல்லாம் வாசிக்க வாசிக்க நம்ம மனசுல ஸ்புரிக்கணும். அது மாதிரி வர அர்த்தங்கள் தான் நம்ம பெரியவாள்லாம் நமக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கா. ஆணைச்சாத்தன் என்பது கிருஷ்ணனை சொல்லுகின்றது. ஒன்று ஆணையை மாய்த்தவன், ஒன்று ஆணையை காப்பாற்றவன். திருச்செந்த விருத்தத்துல முதல் நாள் சொல்லிட்டேன், ஆணை சாத்து. இந்த ஆணை ஆணை ஆணைன்னே வச்சுட்டு நெய்யின்னு வேற சொல்லுவார். அதில் நெய் சாட்டான்றதுக்கு திருச்செந்த விருத்தத்துல அந்த பாசுரத்தை முதலா எடுத்துக்கொண்டுதான் இந்த பாசுரத்தில் திருச்செந்த விருத்தத்தில் வருகின்ற அந்த பாசுரத்தை எடுத்துக்காட்டி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் எழுப்புவது திருமழிசை பிரானைத்தான் என்று ஒரு சிலருடைய அனுபவம் இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறது குலசேகர பெருமாளை எழுப்பினால்தான் என்பதனால் ஆச்சாரியர்கள் காட்டிய வழியிலேயே நாம் போவோம். இதையே நிச்சயமாக சொல்ல முடியும். மதுரகவி ஆழ்வார் திருமழிசை பிரானைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே சொல்லி இருக்கின்றாள் என்றும் நம்மால் அடையாளம் காட்ட முடியும். ஆனால் அது நம் அனுபவமாக இருக்கும், ஆச்சாரியர்கள் அனுபவமாக இல்லை என்பதனால் அதை ஒதுக்கிவிட்டு ஆச்சாரியர்கள் சொன்னபடி நாம் குலசேகர பெருமாளை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் துயில் எழுப்புவதாக அனுபவிப்போம். இப்போ ஆணைச்சாத்தனுக்கு 2 விதமான அர்த்தம் பார்த்துட்டோம். ஆணைச்சாத்தன் பேசின பேச்சரவம் என்று சொல்லுவதனால் இப்போ ஆணைச்சாத்தனுக்கு என்னன்னு நாம் அர்த்தம் பார்த்தோம். ஆணை காத்து ஆணை மாய்த்த அந்த கிருஷ்ணனை என்று அர்த்தம் கொண்டோம் இல்லையா? அப்போ ஆணை சாத்தன் ஆகிய கிருஷ்ணன் பேசின பேச்சரவம் எது? பகவத்கீதை. ஆகவே ஆணைச்சாத்தன் பேசின பேச்சரவம் என்று சொன்னது கிருஷ்ணன் உரத்து சொன்ன போர்க்களத்திலே ஏன் உறக்க சொன்னான்? அவன் சொன்ன இடம் எது? யுத்தகலம். யுத்த காலத்துல எப்படி இருக்கும்? அமைதியா இருக்குமா? அப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்துட்டு கேட்கற மாதிரியா இருக்கும்? யுத்த காலம் ஒரே சத்தம் கலேபரமா இருக்கும் இல்லையா? அந்த கலேபரத்துல உறக்க சொன்னா அர்ஜுனன் காதுல கேட்கணுன்ற மாதிரி. ஆகினால பேச்சு அரவம் என்று சொல்லி ஆணைச்சாத்தன் பேச்சு அரவம் என்பது ஆணையை காத்து ஆணையை மாய்த்தி அந்த கிருஷ்ணனுடைய பேச்சு அரவம். அந்த கிருஷ்ணனுடைய பேச்சானது பகவத்கீதை என்றும் நாம் அனுபவிக்கலாம். இது ஒரு அனுபவம். ஆணைச்சாத்தன் என்பதை ஆச்சாரிய புருஷர்கள் என்றும் நாம் அனுபவிக்கலாம். அது பெரியவா நமக்கு காட்டி போயிருக்கிற வழி. கிருஷ்ணன் தானே முதல் ஆச்சாரியன். முதல் ஆச்சாரியன் யாரு? கிருஷ்ணன் தான். லக்ஷ்மிநாத சமாரம்பாம். லக்ஷ்மிநாதன் யாரு? கிருஷ்ணன். எண்ணுயிர் தந்தளித்தவரை தேசிக பிரபந்தத்துல அந்த பாசுரத்தை நினைச்சு பாருங்க. அது லக்ஷ்மிநாத சமாரம் திருமுடியிலிருந்து திருவடி வரையில் சொன்னா, அதாவது திருமுடினா எம்பெருமானுடைய சொரூபம் இல்லை, எம்பெருமானில் ஆரம்பித்து பிரகிருதம் ஆச்சாரியன் வரையில் நமக்கு அடையாளம் காட்டினார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். கீழேந்து ஆரம்பிச்சு மேல் வரையில் சொன்னார். நமக்கு தினமும் சேவிக்கின்றது சமஸ்கிருத ஸ்லோகம் என்ன சொல்றது? எம்பெருமானில் ஆரம்பித்து பிரகிருதம் ஆச்சாரியர்களுக்கு நமக்கு வழிகாட்டுறது. இப்படி ஆணைச்சாத்தன் என்பதை ஆச்சாரிய புருஷர்கள் என்று நாம் அனுபவிக்கலாம். அதுக்கு என்ன பிரமாணம்னா முதல் ஆச்சாரியன் ஸ்ரீ கிருஷ்ணன் தானே. ஆகையினால ஆணைச்சாத்தன் என்பது ஆச்சாரியர்களையும் குறிக்கும் என்று நாம் அனுபவிக்கலாம். இந்த அனுபவத்தோடு
நான் உன் வாசல்ல வந்து கூட்டுண்டே இருக்கனே, எம்பெருமானுடைய புகழ் பாட வா வா என்று அழைக்கின்றேனே, அவன் பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கின்றனே, இன்னும் தூங்குவது போல் யோகி செய்கின்றாயே, நீ தூங்கவில்லை என்பது எனக்கு தெரியும். நீ கிருஷ்ணானுபவத்திலே திளைத்துக் கொண்டிருக்கின்றாய். எனக்கு மட்டும் கிருஷ்ணன் என்று அவனுடைய கிருஷ்ணனை நீ கட்டிப்போட பார்க்கின்றாய். கிருஷ்ணன் உனக்கு மட்டுமல்ல, பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. ஆகையினால கிருஷ்ணனை நாம எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம். வாருங்கோல் வாருங்கோல்ட்டு உள்ள இருக்கிறவளை எழுப்பி கூப்பிடுறா. அவன் எழுந்து வராததுனால ஒரு சலிப்பு வருமா இல்லையா? யாரா இருந்தாலும் உடனே பேய் பண்ணி நீ என்ன பேய் தூக்கமா தூங்குற, எழுந்து வான்ட்டு ஒரு கோபமா சொல்றான். உடனே ஆண்டாளுக்கு அடடா, அறச்சொல்லே சொல்லக்கூடாதே, அறச்சொல்னா தவறான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று பேய்ப்பெண்ணே என்பதை உடனே அடுத்த வரியில நாயக பெண் பிள்ளாய் என்று சொல்லுகின்றாள். இங்கேயும் நாயக பெண் பிள்ளாய்ன்னு வரக்கூடாது, நாசக பெண் பிள்ளாய்ன்னு சொல்லி இருக்கணும் ஆண்டாள். ஏன்னா 2வது எழுத்து அந்த பாசுரத்துல எல்லாம் பாருங்க சாவர்க்கமா இருக்கும். கீசு கீசு என்றெங்கும் ஆணைச்சார்த்து கலந்து பேசின பேச்சரும் சா வந்துட்டா அப்படியே ஞாபகப்படுத்தின கீசு கீசு என்றெங்கும் ஆணைச்சார்த்து கலந்து பேசின பேச்சரவும் கேட்டலையோ பேய் பெண்ணே காசும் சாவர்க்கம் வந்துட்டா பிறப்பும் கைகரப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் சாவர்க்கம் வந்துட்டா ஓசை படுத்த தைரவம் கேட்டலையோ. அப்போ என்ன வரணும்? அது தொடர்ந்து நாசக பெண் பிள்ளாயின்னு தான் வரணும். ஆண்டாள் சொல்லுவாளா? ஆண்டாள் வாயில நாசமா போன்னு வார்த்தை வருமா? அறச்சொல் வருமா? வராது. அதனால இலக்கணம் மாறினாலும் பரவாயில்லை, நாயக பெண் பிள்ளாய் என்று சொல்லிவிட்டாள் என்று நாம் அனுபவிக்கணும். நாசமா போன்னு சொல்லக்கூடாது, நாயக பெண் பிள்ளாய் என்று சொல்லி. இதுதான் நமக்கு பெரியவா ஆச்சாரியன்னா சொல்லி கொடுப்பா. எப்பொழுதுமே இல்லைன்ற வார்த்தையை சொல்லாதீர்கள். இல்லைன்னா இல்லாமலே போயிடும். இல்லைன்ற வார்த்தையே சொல்லவே கூடாது. இப்போ ஆற்றுல வந்து ஒரு பொருள் இல்லைன்னா அரிசி வாங்கணும்னு சொல்லுங்க, அரிசி வளரணும்னு சொல்லுங்க. நான் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ரெட்டியார்லாம் நிறையா இருப்பா. இந்த ரெட்டியாராத்து மாமிகள்லாம் இந்த இல்லைன்ற வார்த்தையே சொல்லவே மாட்டான். வளரணும் தான் சொல்லுவா. ஏன்னா மேன்மேலும் வளர வேண்டும் என்று. ஆகையினால அறச்சொல்லை தவிர்க்க வேண்டும். இல்லைன்னு சொல்லாத, அது வளரணும்னு சொல்லு, இன்னும் வளரணும்னு சொல்லுன்னு சொல்லுவா. அது மாதிரி நாசக பெண் பிள்ளாயின்னு சொன்னா அது ஒரு அறச்சொல்லா போயிட்டு நம்ம கரிநாக்கா இருந்து பலிச்சு போயிட்டுனா என்ன பண்றது? ஐயோ, கூடவே கூடாது, நாயக பெண் பிள்ளாயின்னு அப்படியே மாத்திட்டா, எதிர்மறையா சொல்லிட்டா. நாயக பெண் பிள்ளாய் நான் பெருமைப்படுத்தி பேசிவிட்டாள். பேய்ப்பெண்ணே என்றால் உடனே நீ கோச்சிக்காதம்மா, நீ நாயக பெண் பிள்ளாய், தேசமுடையாய், தேஜஸுடையவனிட்டு இந்த பாசனத்துல அப்படியே மாத்தி சொல்லு. இதுதான் பரிவு. தாயினும் சால பரிந்து சொல்லுவது. என்னதான் ஒரு கடுமையான வார்த்தை சொல்லிட்டாலும் குழந்தைகிட்ட இந்த ஒரு அம்மா ஒரு அடி அடிச்சா கூட அடுத்த நிமிஷம் என்ன பண்றோம்? குழந்தைய வாரி அணைச்சுக்கிறா இல்லையா? அது போன்று நான் பேய் பண்ணேன்ட்டு சொல்லிட்டுமேன்ட்டு இவ கோயிச்சுக்கு போறாளேன்ட்டு உடனே நாயக பெண் பிள்ளாய், தேசமுடையாய் என்று நல்ல வார்த்தைகளை சொல்லி அவளை அழைக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். தேசமுடையாய் தத்துவ நோக்கில் இப்போ இந்த பாசுரத்தை நாம் பார்க்கலாம். பேய்ப்பெண் என்ற பதம் பகவத் அனுபவத்தில் மூழ்கிவிட்டதால் பேதை போன்று தோன்றுகின்ற பெண் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். நீங்க நம்ம வாழ்வுல பார்த்த சித்தர்கள், பெரிய யோகிகள்லாம் பாருங்க, இகலோகத்துல இருக்கிறத எல்லாத்தையும் மறந்துட்டு சதா சர்வகாலமும் எம்பெருமானுடைய நினைவிலேயே இருக்கிறவா வந்து நம்மள மாதிரி இருக்க மாட்டா, அலங்காரம் பண்ணிக்க மாட்டா, பைத்தியக்கார மாதிரி இருக்கான். ஆனா அவன் சுத்தமான உத்தமனா இருப்பான். ஏன்னா சதா சர்வகாலமும் அவன் மனசு வந்து பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கு, பெரம்பொருளையே நினைச்சுட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு பைத்தியக்காரன் போல இருப்பான். நிறைய சித்தர்கள் அப்படிதான் உலா வந்துட்டு இருந்தா. ஆகையினால பேய்ப்பெண்ணே என்ற பதம் எம்பெருமானுடைய அனுபவத்திலே, பகவத் அனுபவத்திலே திளைத்து தன்னையே மறந்து, தன் சுற்றத்தை மறந்து, நான் இருக்கின்ற இடத்தை மறந்து, கண்ணனே கண்ணனே என்று கண்ண தியானம் பண்ணிக்கொண்டு கிருஷ்ணானுபவத்தில் இருந்த அந்த பெண்ணை சொல்லுகின்றாள் என்று தத்துவார்த்தமாக இதை நாம் அனுபவிக்கலாம். வாச நறுங்குழல் ஆட்சியர் என்று சொல்லுவது இங்க வந்து வேதங்களையும் உபநிடதங்களையும் கற்ற ஆச்சாரியர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளும். முதல்லயே சொன்னோம், ஆணைச்சாத்தன் என்பது யாரை சொல்றது? கிருஷ்ணன் பிரதம ஆச்சாரியன், அவன் தான். ஆகையினால ஆச்சாரியனை சொல்றதுன்னு அனுபவிச்சேன் இல்லையா? அப்போ அந்த ஆச்சாரிய லட்சணம் என்ன?
வேத உபனிஷதங்களை கற்று கரை கடந்தவர்கள், சாஸ்திரங்களை கற்று தெளிந்தவர்கள், உபதேசம் செய்யக்கூடிய ஒரு உத்தமமான ஸ்தானத்தில் இருப்பவர்கள், சேதனர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் என்பதனால் வாச நறுங்குழல் ஆட்சியர் என்ற பதங்களுக்கு வேதங்களையும் உபனிஷதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்து நம்மை நல்வழிப்படுத்துகின்ற ஆச்சாரிய புருஷர்கள் என்று நாம் ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம். அடுத்து சொல்றாலே காசும் பிறப்பும் கலகலப்பென்று. காசுன்னா என்ன, பிறப்புன்னா என்ன, தயிர்னா என்னான்ட்டு கேட்கணும். ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் வர்றது பாசுரத்தில். காசு என்றால் அஷ்டாட்சரம், பிறப்பு என்றால் துவயம், தயிர் என்றால் சரமஸ்லோகம் என்று இந்த 3 மந்திரங்களையும் அதிலே நினைத்துக் கொள்ளுவோம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேத்து, அது நன்றாக சொல்லி ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும். ஆணைச்சாத்தனாகிய அந்த ஆச்சாரியர்கள் நம்முடன் கலந்து நமக்கு திருவஷ்டாட்சரம் துவயம் திருமந்திரம் என்ற அந்த மந்திரார்த்தங்களை உபதேசம் பண்ணினார்கள் அல்லவா? அதை நினைத்துத்தான் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனர்களாட்சியராகிய நம் ஆச்சாரிய புருஷர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காட்டு நம்ம அனுபவிக்கலாம். எப்படி வெளிப்படையான அர்த்தம் இந்த வார்த்தைகள் ஒன்று சொன்னாலும் அதில் ஆழ்ந்து ஆழ்ந்து போனோம்னா உள்ளர்த்தம் தானாக வெளிவரும் என்பதுதான் ஆண்டாள் திருப்பாவையினுடைய ஏற்றமே. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரதான பிரதிதந்திரம் என்ன? சரணாகதி. சரணாகதி பண்ணுவது தான். ஆகவே எம்பெருமானை சரணாகதி பண்ணுவதற்காக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் தோழியரை அழைத்துச் செல்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இன்னும் இந்த ஒரு வார்த்தைக்கு இன்னும் நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். எனக்கு ஏற்கனவே உத்தரவு வந்துட்டு உள்ளேருந்து 1 மணி நேரத்தை தாண்டக்கூடாது, சீக்கிரம் முடிச்சு விடணும்ட்டு. எல்லாரும் கஷ்டப்படுறா, சீக்கிரமா முடிச்சுக்க, நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டார். ஆகையினால அடுத்த வார்த்தைக்கு போறேன். தேசமுடையாய். தேசம் என்பது, தேசம்ன்றது தேஜஸ். தேஜஸ் என்ற சமஸ்கிருத வார்த்தைய தேசம் என்று இங்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி இருக்கின்றார். ஒளி வீசுகின்ற முகத்தை உடையவளே. இப்போ திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் சேவிச்சோம். அதுலேயும் ஒளி வீசுகின்ற முகத்தை உடைய பெண்கள் குளித்து எழுந்து வந்துட்டாளேன்னு சொல்லுவா. பின்னால் ஒளி வீசுகின்ற முகத்தை உடையவள் அடுத்த பாசத்திலையும் சொல்லுவா, பின்னால் கடைசி பாசத்திலையும் சொல்லுவா. ஆக தேஜஸ் உடைய பெண்ணே என்று உடனே அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி அழைப்பதாக நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த தேசமுடையாய் என்ற வார்த்தைக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை ராமாயணத்திலேருந்து ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். நாம மந்திர புஷ்பம் சேவிக்கிறோம் இல்லையா? அர்த்தம் தெரிஞ்சுட்டு சேவிச்சோம்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் அகிருஷீனாம் சுவாகம் பௌரிஷ்டா வைதேகி பர்தாரம் பரிஷஸ்வச்சேன்னு சேவிக்கிறோம்ல. அது எப்போ நடந்தது? ஜனஸ்தானத்துல அத்தனை பேரை ஒரே சமயத்தில் தான் ஒருவனாக நின்று கொண்டான் அல்லவா? முதல்ல சேதை காட்டுக்கு வர வேண்டான்னு போது ராமன் சொல்றான், காட்டுக்கு நீ என் கூட வர வேண்டாம், கஷ்டம்னு. அப்போ ஒரு வார்த்தை கடுமையாக சொல்லிடுவா, நீ என்ன ஆண் வேடத்தில் இருக்கும் பெண்ணோன்னு கேட்டுடுவா இல்லையா? ஆகையினால அந்த போக்குவரத்துக்காக நான் ஒருவனா இருந்து இத்தனை 1000 அரக்கர்களை அழித்தேன் பார் என்று தன் பராக்கிரமத்தை காட்டினான் அல்லவா? அந்த பராக்கிரமத்தை பார்த்த உடனே தேசமுடையாய் அவள் திருமுகம் மலர்ந்து போய் எம்பெருமானை கட்டி ஆலிங்கனம் பண்ணி கொண்டாளாம். வைதேகி பத்தாரம் பரிஷஸ்வச்சே என்று சொல்லுகிற போய் கட்டிண்டுட்டாலாம் பெருமாள். ஆகா, எத்தகைய வீரபுருஷன்ட்டு. அது மாதிரி இந்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டி சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். பெரியவாச்சான் பிள்ளையை சொன்னா நம்ம ஆச்சாரியனை சொல்லாம போறது தப்பு இல்லையா? மகாவீர கத்தியம், மகாவீர வைபவம், ரகுவீர கத்தியம் ரெண்டும் ஒன்று தான். ரகுவீர கத்தியம்ட்டு சமஸ்கிருதம் சொன்னா மகாவீர வைபவம் அதுவும் சமஸ்கிருதம், ரெண்டுமாவும் அனுபவிப்பா. அதில் எம்பெருமானுடைய இந்த பராக்கிரமத்தை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் எப்படி அனுபவிச்சார்? அசகாய சூரா அனபாய சாகசா மகித மகாமிருத தர்சன முதித மைதலி திருடதரா பரிரம்பண விபவ விரோபித விகட வீரவார்னா. இது ராமனுடைய பராக்கிரமத்தை சொல்லுகின்ற இடம் இந்த கத்தியத்தில். இப்படி இந்த ராமனுடைய பராக்கிரமத்தை சுவாபதேசமாக வைத்து வியாக்கியானம் பண்ணி காட்டினார் பெரியவாச்சான் பிள்ளை. இப்படி அதை அனுபவிக்க வேண்டும். இப்போ பாசுரத்தினுடைய அடுத்த வரைக்கும் போவோம்.
காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தேரறவும் கேட்டலையோ சொன்னான். இந்த வாசனருங்குழல் ஆட்சியர் என்பதை 2 இடத்துல அன்வயப்படுத்தி நம்ம அனுபவிக்கணும்ட்டு முதல்லயே பிரதிபதார்த்தம் சொல்லும்போது சொன்னேன். வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால், வாசனருங்குழல் ஆட்சியர் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து, வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தேரவரும் கேட்டலையோன்று இந்த வார்த்தையை 2 வார்த்தையை முன்னையும் வச்சு அனுபவிக்கணும், பின்னாலையும் வச்சு அனுபவிக்கணும். அப்பதான் அதனுடைய அர்த்தம் நமக்கு நன்றா தெரிய வரும். அப்போ அந்த கிருஷ்ணானுபவ காட்சியை பாருங்க. ஆட்சியர்கள்லாம் தயிரை, கட்டி தயிரை ஒரு பானையில் இட்டு கடையிறா. இப்பெல்லாம் எல்லாம் மிக்சி வந்துடுது. நான் சிறுவனாக இருந்தபோது எங்கள் காலத்தில் அந்த மோர் பானைன்னே தனியாக ஒரு பானை வச்சுருப்பா, வெங்கல பானை. அதில் போட்டு அந்த செவத்தில் வந்து வளையம் கட்டியிருக்கோம். அந்த வளையத்துக்கு பக்கத்தில் வச்சு கீழே வந்து ஒரு சிம்மாடு மாதிரி வச்சு, ஏன்னா பானை நகரக்கூடாதுன்ட்டு வச்சுட்டு தயிரை போட்டுட்டு மற்ற வச்சு கயிறை கட்டி ட்ருன்னு இழுப்பா. அப்போ போட்டி போடுவோம் நாங்கள், நான் இழுக்க, அது ஒரு ஆசை, இழுக்கணும்ட்டு போய் போட்டி போடுவோம். அப்படியே வெண்ணெய் திரண்டு வரும் இல்லையா? அந்த அனுபவம்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதா? கிடைக்காது. எல்லாம் இப்போ எல்லாம் மிக்சி, எல்லாம் மிஷினாக போயிடுது. அப்போது இந்த தயிர் கடையிற சத்தத்தை கேட்கின்ற பொழுது கிருஷ்ணன் என்ன பண்ணுவானா, சின்ன குழந்தை உன்னிகிருஷ்ணன், குட்டி கிருஷ்ணன் ஒருத்தர் ஆட்சியர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சோண்டு வெண்ணெய் கூட, எனக்கு கொஞ்சோண்டு வெண்ணெய் கூடன்ட்டு கெஞ்சற மாதிரி கெஞ்சுவானா. ஆனால் இவ வெண்ணெய் பண்ணி வச்சா எடுத்து சாப்பிட்டு போயிடுவான், அது வேற விஷயம். போய் வெண்ணெய் கொடுன்னு கெஞ்சறானா. அப்போ அந்த ஆட்சியர் சொல்லுவாலாம், வெண்ணெய் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு நீ ஒரு நாட்டியம் ஆடு, ஒரு டான்ஸ் போடு, வெண்ணெய் தரேன்ட்டு குழந்தையுடைய அந்த லீலையை ரசிக்கிறது தானே. அப்படி கேட்கறது தான். அப்படி குழந்தை வெண்ணெய்க்காக ஆடும் பிள்ளைன்ட்டு ஆழ்வார் அனுபவிச்சார். வெண்ணெய்க்காக ஆடும் பிள்ளைன்ட்டு வெண்ணெய் கூடன்னு கேட்டு அந்த குழந்தை கெஞ்சி ஆட்சியர்கிட்ட வெண்ணெய் வாங்கித்தான். அதை நம்ம சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுபவிக்காம விட்டுருப்பாரா? கோபால விம்சுதின்ற இது அனுப்பியிருக்க அந்த கிரந்தத்துல தத்னானிமந்த முகரேன நிபக்ததாலம் நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம். நவநீதத்துக்காக நீ நாட்டியம் ஆடிய கிருஷ்ணா அந்த ஆட்சியர் எதிரே கிருஷ்ணனை அனுபவிக்கின்றார் கோபால விம்சுதி என்ற அந்த கிரந்தத்திலே நமது ஆச்சாரியன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். இது இப்படி கிருஷ்ண அனுபவம், அதை அனுபவிப்பதற்காகத்தான் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டலையோன்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இதெல்லாம் சொன்னா நம்ம மனசு தானாகவே அந்த கிருஷ்ண அனுபவத்துக்கு ஓடி போயிடும். மத்துல கடைஞ்சாலா? அப்ப எந்த ஆழ்வார் எப்படி அனுபவிச்சிருக்கார், எந்த ஆச்சாரியன் எப்படி அனுபவிச்சிருக்கார்ன்ட்டு பறந்து பறந்து தேடி தேடி பார்க்கும் இல்லையா மனசு? அதைத்தான் இங்கு சொல்லுகின்றார் ஆண்டாள் நாச்சியார். இந்த வளையல் ஓசை, தயிர் கடைகின்ற ஓசை, மிருதங்க ஓசை, இதெல்லாம் வந்து மங்களகரமான சப்தங்கள். காத்தால எழுந்த உடனே இந்த பட்சிகள் எழுப்புகின்ற சப்தம், கருடத்வனி, அப்புறம் இந்த தயிர் கடையிற சப்தம், பெண்களுடைய வலை கொள்ளுகின்ற சப்தம், இதெல்லாம் கேட்டா மங்களம் என்று நமக்கு பெரியவா சொல்லியிருக்கா இல்லையா? அதெல்லாம் இந்த பாசுரத்திலே சொல்லி காட்டுகின்றார். இப்போ பிராத காலம் பிம்மாலை ஆயிடுத்து, கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணிந்தான்ட்டு பொழுது விடியறது. அப்போ பெரும்பாலும் 199 பேர் ஆத்துல வந்து நிச்சயமாக இந்த ஸ்லோகம் ஒழிச்சுட்டே இருக்கும். எது? சுப்பிரபாதம். பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடுறோம் இல்லையா? காலங்காத்தால அது பாட்டுக்கு போட்டு விட்டுட்டா அது பாட்டுக்கு பாடிட்டு போட நம்ம காரியத்தை பார்த்துட்டு இருப்போம். அது நாம சொல்றோமோ இல்லையோ அது வேற விஷயம். இப்பதான் இருக்கு, எல்லாத்துக்கும் கருவி வந்துடுத்து, போட்டு விட்டுட்டு அது பாட்டுக்கு ரேடியோ பாடிட்டே இருக்கு. என்ன பண்றது? கௌசல்யா சுப்ரஜா ராமான்ட்டு ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கு. அதுல கவனிச்சு பாருங்க. யோஷா கணேன பரதத்னி விமத்தியமானே கோஷாலயேஷு ததிமந்தன தீவிர கோஷாஹ ரோஷாத்யலிம்பித ததே கஹுவஸ்ய கும்பாஹ சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்ரபாதம். அனுபவிக்கிறோமா இல்லையா? சுப்ரபாதத்துல இங்க என்ன சொல்றா? யோஷா கணேன இளமையான பெண்கள், ஆட்சிமார்கள், கோஷாலயேஷு பசுக்கள் வாழ்கின்ற இடைச்சேரி, அதாவது ஆயர்பாடியிலே, ததிமந்தன தங்கள் கைவளை குலுங்க ததி மந்தனம் பண்ணுகின்றார்கள், தயிர் கடைகின்றார்களே, தீவிர கோஷாக அந்த சத்தம், தயிர் கடைகின்ற சப்தம், வாசனருங்குழல் ஆட்சியர்மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டலையோன்னு இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்காங்க.
அப்போ சுப்பிரபாதத்துல சொல்லியிருக்கிறத ஆண்டாள் நாச்சியார் பாசுரத்தை கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். இது பின்னால காலத்துல வந்தது. சுப்பிரபாதம் பின்னால காலத்துல வந்தது. ஆண்டாள் நாச்சியார் சொன்னதை பின்னால சுப்பிரபாதத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணி போயிருக்கா பெரியவான்ட்டு நாம் அதை அனுபவிக்க வேண்டும். இப்படி மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, அஞ்ஞானத்தில் இருக்கையே ஒரு மனசுன்னு சொன்னார் ஆணைச்சாத்தனுக்கு. அஞ்ஞானத்தில் இருக்கையே ஆச்சாரிய சம்பந்தத்தினால் ஆச்சாரியன் உபதேசித்தருளையதை ஸ்ரத்தையாக நீ கேட்டுக்கொண்டால், ஸ்ரத்தையாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஏற்ற கலங்களாக நீ இருந்தால், ஏற்ற கலங்கள் பாசுரத்துல இதுக்கு இன்னும் அதிகமா வியாக்கியானம் பார்க்கலாம். நாராயணே பரபிரம்மம் என்ற தெளிவான அறிவை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஏற்ற கலமாக நீ இருக்க வேண்டும் என்று எம்பெருமானிடம் பற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் உபனிஷத் நமக்கு உபதேசிக்கின்றது. கிருத்தமிவ பயசி நிகூடம் பூதே பூதே ச வசதி விஞ்ஞானம் சத்தம் மந்த யத பயம் மனசா மந்தான பூதேனே என்று பிரம்மபிந்து உபனிஷத்துன்ற உபனிஷத்துல இந்த வாக்கியம் வருது. என்ன அர்த்தம்னா, பாலுக்குள்ள நெய் எப்படி மறைவாக மறைந்து இருக்கின்றதோ அதுபோன்று ஞான வடிவான எம்பெருமான் எல்லா இடத்திலும் அசேதன பொருட்கள் அனைத்திலும் சர்வ வியாபியாய் அந்தர்யாமியாய் உறைந்து இருக்கின்றான் என்று சொல்லுகின்றது. இந்த உபனிஷத் வாக்கியத்தை எல்லாரும் பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கான், எங்குமுலன் கண்ணன், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் இந்த ஸ்லோகத்தை எடுத்தோம்னா, பாலுக்குள் நெய் கறந்து மறைந்து இருப்பது போன்று இந்த வாக்கியம் அமைச்சிருக்கா உபனிஷத்துல. அதுதான் நமக்கு இப்போ பாலும் நெய்யும் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆண்டாள் பாசுரத்துல. அதனால அந்த மேற்கோள் காட்டினேன். இப்படி தயிரை நாம் மத்தினால் கடைந்தா என்ன வருது? வெண்ணெய் திரண்டு வருகின்றது. அதே மாதிரி பகவானை மனசிலே நினைத்து பகவத் தியானம் என்ற தயிரை, பகவத் அனுபவம் என்ற தயிரை நாம் கடைந்தோம் என்றால் எம்பெருமானை காண்கின்ற சாட்சாத்காரம் கிடைக்கும் என்பதுதான் உபனிஷத் நமக்கு காட்டிய வழி. அதை காட்டுவதற்காகத்தான் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரோரம் கேட்டலையோ, பகவானுடைய நினைவு என்ற அந்த தயிரை நீ உன் உள்ளம் மனது என்ற மத்தினால் நன்றாக கடைந்தாய் என்றால் பகவான் உன் உள்ளத்திலே குடிபெறுவான். நேற்று சொன்னோம் இல்லையா, உள்ளம் என்ற கோயிலிலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்ட்டு பகவான் கேட்பான். நான் சாட்சாத்காரம் இது ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிடுறவங்கிட்ட நம்ம அனுபவிக்கணும். இது நான் சினிமா பாட்டை சொல்லலை, ஆண்டாள் பாட்டுக்கு அடையாளமா சொல்றேன். நமது உள்ளத்துல பகவான் வரணும்னா என்ன பண்ணணும்? பகவத் அனுபவம் என்ற தயிரை நம் மனசு என்ற மத்தால் நன்றாக கடைந்தோம் என்றால் வெண்ணையாக திரண்டு வருவது போன்று பகவான் வெண்ணெய் போன்று திரண்டு நம் உள்ளத்திலே புகுந்து விடுவான். இதுதான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காசும் பிறப்பும் கலகலக்க கைவேத்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் வசைப்படுத்த தைரரோம் கேட்டலியோன்ட்டு சேதனர்களாகிய நாம் அனைவரும், ஆட்சியரை விட்டுடுங்க, பாகவதர்களாகிய நாம் அனைவரும் பகவத் அனுபவம் என்ற தயிரை மனசு என்ற மத்தினால் கடைவோம். அப்பொழுது வெண்ணெய் வெளிவரும். அந்த வெண்ணெயை உட்கொண்டோம்னால் பகவான் நமது மனசிலே இறங்கி விடுவான் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றாள் என்று நாம் இதை அனுபவிக்க வேண்டும். ஆக பக்தி என்பது ஒரு மத்து, பகவத் அனுபவம் என்பது ஒரு தயிர் என்று நினைத்து கொண்டு எப்படி வெண்ணெய் திரட்டுவது? மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் என்று ஆண்டாள் நாச்சியார் காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்து நாயக பெண்பில்லாய். நாயக பெண்பில்லாய் என்று சொல்றது நடுநாயகம். நாயகம்னா என்ன? தலைவன் நடுவில் இருக்கிறது. இப்போ 12 ஆழ்வார்கள் இருக்கா இல்லையா, அந்த ஆழ்வார்ல இந்த பக்கம் 10 ஆழ்வார் எடுத்துக்கோங்க. மதுரகவி ஆழ்வாரையும் வரையும் விட்டுட்டு 10 ஆழ்வார்ல 5 பேர் இந்த பக்கம், 5 பேர் இந்த பக்கம். நடுநாயகமா வர ஆழ்வார்னா குலசேகர பெருமாள். நீங்க இதுக்கு ஆதாரம் தேடணும்னா தேசிக பிரபந்தத்தை எடுத்து பாருங்க. பிரபந்த சாரத்துல சொல்லியிருப்பார். பிரபந்த சாரத்துல பாசுரம் வாசிக்கிறோம் இல்லையா, அதுல நடுநாயகமா வர குலசேகர பெருமாளை வைத்துத்தான் சொல்லியிருக்கா. ஆகினால குலசேகர பெருமாளை நினைத்துத்தான் இந்த நாயகன் என்ற வார்த்தையை ஆண்டாள் நாச்சியார் இங்கு நாயக பெண் பில்லாய் என்று சொல்லி குலசேகர ஆழ்வாரை தன்னுடைய ஆச்சாரியனாக கருதி துயில் எழுப்பி அவரை திருப்பள்ளி எழுச்சி பாடி இந்த மகா யஜ்ஞமாகிய இந்த நோன்பு நோற்பதற்கு தனக்கு வழிகாட்டி அனுகிரகிக்க வேண்டும் என்று அழைக்க பிரார்த்திக்கின்றாள் என்றும் நாம் அனுபவிக்க வேண்டும். முதலர்த்தம் தோழியை எழுப்புவதாக, உள்ளர்த்தம் இங்கு
ஆழ்வாரை திருப்பள்ளி எழுச்சி பண்ணி குலசேகர பெருமானும் தன்னுடன் வர வேண்டும். எதற்கு வர வேண்டும்? அவர் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் எனக்கு வழிகாட்டணும் என்று ஆச்சாரிய முகமாக எம்பெருமானாகிய கண்ணனை அடைவதற்கு நான் நோன்பு நோக்க வேண்டும் என்று அர்த்தம் சொல்லுவார்கள் பெரியவர்கள். ஏன் குலசேகர பெருமான் சொல்றதுன்னா, ஒரு அர்த்தம் சொன்ன நாயக பெண்பில்லா என்று நடுநாயகமாக வைத்து நம் சுவாமி தேசிகன் பாசுரம் கொடுத்திருக்கார். மணி ஆயிடுத்து. அந்த பாசுரம்லாம் இப்போ சொன்னோன்னா அதுலேயே எனக்கு நாழி போயிடும். அதனால அந்த பாசுரங்களை நீங்களே வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழியிலேருந்து ஒரு பாசுரத்தை சொல்றேன். பெயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பெயனே, எவர்க்கும் இது பேசி என்று ஆயனே அரங்கா என்று அழைக்கின்றேன், பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே பேய் பெண்ணே. அதனால்தான் பேய் பெண்ணே என்ற வார்த்தையை இந்த பாசுரத்தில் வச்சு அன்வைத்து பார்த்தோம்னா, ஆண்டாள் சொன்னது குலசேகர பெருமாளைத்தான் என்று நாம் மனசிலே எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு இடத்துல கொல்லிக்காவலன் கோடல் நாயகன்ட்டு தன்னைத்தானே ஒரு முத்திர குத்திப்பார் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார். ஆக இங்க நாயகன்ட்டு சொல்லியிருக்கார், இங்க நாயக பெண் பிள்ளான்னு சொல்லியிருக்கார். ஆகவே குலசேகர பெருமாளை குறிப்பிடுகின்றாள். இன்னும் இப்படி நாயகக்கல் என்பது ஒரு மாலை என்று எடுத்துக்கொண்டால் நடுவில் இருக்கின்ற அந்த இப்போ டாலர் போட்டுக்கிற மாதிரி ஒரு ரத்தனம் போட்டு இருக்கக்கூடியவர். அது மாதிரி ஆழ்வார் வரிசையிலே நடுநாயகமாக இருப்பார் என்பதனால் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் குலசேகர பெருமாளைத்தான் அனுபவித்து பாடினாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயண நாமம் திருப்பாவையில 3 பாசுரங்களை சொல்லியிருக்காருன்னு நம்ம அனுபவிச்சோம். கேசவ நாமத்தை 2 பாசுரத்தில் சொல்லியிருக்காருன்னு அனுபவிச்சோம். திருப்பாவை மட்டும் சொன்னா போருமா? நாராயணனுடைய திருநாமம் திருப்பாவை உள்ளிட்ட 4000 திவ்ய பிரபந்தத்திலே 11 பாசுரங்களில் வருகின்றது. எண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நாழி இருந்ததுன்னா. 11 இடத்துல சொல்லியிருக்கா. 11 பாசங்களும் வச்சிருக்கேன். அந்த 11 பாசுரம் சொன்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகணும். நீங்க எல்லாரும் என்ன வைவீங்க. அதனால அந்த 11 பாசுரமும் சொல்லலை. பார்த்துக்கோங்க, 11 பாசுரங்களில் நாராயணனை மங்களாசாசனம் பண்ணியிருக்கா ஆழ்வார்கள் எல்லாம், ஆண்டாள் உள்ளிட்டு. அத மாதிரி கேசவன் என்ற திருநாமம் திருப்பாவையிலே எத்தனை வருதுன்ட்டு கேசவ நாமத்தை அனுபவிக்கும் போது சொல்றேன், இப்போ சொல்லலை. இப்போ நாராயண நாமத்துக்கு போவோம். நாராயணன் சர்வ வியாபி, அவன்தான் புருஷோத்தமன், அவன்தான் சர்வோத்தமன் என்று பல வகையிலே கீழ்ப்பாசுரங்களிலே அனுபவித்தோம். அவன் குரு பரம்பரையிலே ஸ்ரீமன் நாராயணனே முதல் ஆச்சாரியன் என்று ஏற்கனவே ஆணைச்சாத்தனுக்கு ஒரு விளக்கம் பார்த்தோம். அதனால்தான் பேதகவாடை பிரானார் பிரமகுருவாய் வந்து என்று ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணினார். எம்பெருமானை பிரதம ஆச்சாரியனாக நினைத்து என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்போ விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம், ஜோதிம்ஷி விஷ்ணுஹு புவனானி விஷ்ணுஹு வனானி விஷ்ணுஹு கிரயே திசச்ச விஷ்ணுஹு நத்ய சமுத்திரச்ச விஷ்ணுஹு ஏக சர்வம் விஷ்ணுஹு யதஸ்தி என்னாஸ்தி ச விப்ரவர்யா என்று எல்லாம் விஷ்ணுமயம், சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து. மலையும் அவனே, மரமும் அவனே, நதியும் அவனே, கடலும் அவனேன்ட்டு எல்லாம் பகவான் விஷ்ணுதான்ட்டு விஷ்ணு புராண ஸ்லோகத்துல சொல்றது. இப்படி தேவாதி தேவனாகிய ஊழி முதல்வனாகிய அந்த கிருஷ்ணனை, ஆலிலையில் பள்ளி கொண்ட அந்த கிருஷ்ணனைத்தான் அனுபவிப்பதற்காக நீ மட்டும் அனுபவித்தால் போராது, எங்களுடன் வந்து கூடியிருந்து குளிர் என்று தோழியை எழுப்புவது போன்று சொல்லுகின்றார். இந்த நாராயணன் தான் பரபிரம்மம் என்பதற்கு வேதமும் சாட்சியாக சொல்லுகின்றது. நாராயண பரபிரம்ம தத்துவம் நாராயண பரஹா நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹா. சேவிக்கிறோம் இல்லையா? உபனிஷத் சேவிக்கிறோமே. ஆகவே நாராயணன் தான் சர்வமும், அவன் தான் சர்வ வியாபி. ஆகையினால்தான் முதல் பாசுரத்திலே அடைய வேண்டிய பொருள் எது? நாராயணனே என்று ஏகாரம் சேர்த்து நாராயணன் தான் நமக்கு பறை கொடுப்பவன் என்று அழுத்தம் திருத்தமாக அடையாளம் பற்றினால் ஆண்டாள். இது மட்டுமா? சகஸ்ரநாமம் ஒழிக்காத கிரகமே இருக்க முடியாது. எல்லா ராத்திலையும் MS சுப்புலட்சுமி சகஸ்ரநாம ரூபத்தில் பாடிட்டு இருப்பா. சில பேர் ஆத்தில் தான் திருமலையில் பெரியவா எப்படி பாடினாலோ அதை வச்சுட்டு இருப்பா. 199 பேர் MS சுப்புலட்சுமி சகஸ்ரநாமம் தான் கேட்டுட்டு உட்காந்துருக்கும். ஆர்த்தா விஷண்ணா சிதிலா சபீதாக கோரேஷு ச வாதீஷ வர்த்தமானாக சங்கீர்த்த நாராயண சப்தமார்த்தம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து பலஸ்ருதி சேவிக்கிறோம் இல்லையா? நாராயண நாமம் சொன்னால்
எல்லா பாபங்களும் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும். சங்கீர்த்திய நாராயண சப்தமார்த்தம், நாராயண சப்தத்தை நீ பாடிக்கொண்டிருந்தால் விமுக்த துக்கா சுகினோ பவந்து, துக்கம் அனைத்தும் போய் சுகம் உண்டுதான் கிடைக்கும்ட்டு நம்ம அந்த சகஸ்ரநாமத்தினுடைய பலஸ்ருதியில அனுபவிக்கிறோம் இல்லையா, அதையும் இங்கு நினைத்து பார்க்க வேண்டும். ஆபோ நாராயணா என்று வேதம் சொல்லும். நாராயணுடைய சொரூபம் என்ன? நீர்மயன், நீர்ல இருக்கிறவன், நீர்மை. ஆபோம்னா ஆபஹா நீர். இப்போ நம்ம மறுபடியும் உபநிஷத்து போனால் எனக்கு நாழி ஆயிடும், நான் உபநிஷத்துக்கு இப்போ சொல்ல வரல. ஆப்போ நாராயணன்னா நீர்த்தன்மையுடையவன், நீர்மையன் என்று அர்த்தம் பண்ணி கொள்ளுங்கள். அதை மனசுல வச்சுட்டு இப்போ நாராயணன் என்ற பேர்ல என்ன இருக்கு? நாரம் என்றால் நீர், தண்ணீர்னு அர்த்தம். அயனம் என்றால் வழி என்று அர்த்தம். ஆக நாரம் அயனம் என்று சேர்த்தால் நாராயணம். அந்த நீரை வழியாக கொண்டவன், நீரை தன் இடமாக கொண்டவன், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரந்தாமன் அல்லவா நாராயணன். ஆகவே நீரை இடமாக கொண்ட நீர், நாரம் அயனம் நாராயணம் என்றபடி நீரை அயனமாக கொண்டவன், நீரை தன் இருப்பிடமாக கொண்டவன் என்பதனால் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன். இத தமிழுக்கே உள்ள சிறப்பான 2 இலக்கண விதியிலையும் அனுபவிச்சு பார்ப்போம். வேற்றுமை புணர்ச்சி, அன்மொழி புணர்ச்சின்ட்டு 2 அன்மொழி தொகை, வேற்றுமை புணர்ச்சின்ட்டு பதங்களை சேர்க்கும் பொழுது எப்படி அர்த்தம் வித்தியாசப்படும் நமக்கு தமிழ் காட்டுகின்றது. நாரம் அயனம் நாராயணம், நாராயணனுக்கு ஆன இடம் என்று வேற்றுமை புணர்ச்சியில் அனுபவிக்கலாம். அன்மொழி தொகையில அனுபவிச்சோம்னா நாராணாம் அயனம் நாராயணம், நாரங்களுக்கு வழிகாட்டுபவன் நாராயணன், அவன்தான் நாரங்களை அயனமாக உடைய. நாரங்களை என்று சேர்த்தோம்னால் நாம் நாரங்கள்ன்றது இந்த நரர்கள், நரங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவன், நரங்கள் சென்று சேர்கின்ற இடமாக இருப்பவன் நாராயணன் என்று இதற்கு நாம் அனுபவிக்கலாம். இன்னும் இதுக்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒரே ஒரு உபனிஷத் வாக்கியம் மட்டும் சொல்றேன். நாராயண சப்தம் சேவிக்கிறோம் இல்லையா, யச்சகிஜ்ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தத் பஹித்சதத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதஹாட்டு நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அவன் இல்லாத இடம் எங்க? சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான்றது தான். சேதனமோ அச்சேதனமோ அனைத்திலும் உள்ளுரை பொருளாக உறைந்து இருக்கின்றான். ஆகவே எல்லாவற்றுக்கும் உறைவிடமாக இருப்பவன் யார்? நாராயணன். எல்லாவற்றிலும் உறைபவனாக இருப்பவன் யார்? அவனும் நாராயணன் என்பதனால்தான் நாராயணனை மூர்த்தி, கேசவன் தான் மூர்த்தி என்று நாராயணன் மூர்த்தி கேசவனினை பாடே கிடத்தியோ என்று இந்த பாசுரத்தினை சொல்லுகின்றார். இந்த நாராயணன் சர்வவியாபி என்பதை ஆழ்வார் எப்படி அற்புதமா சொல்லியிருக்கார். நிலனிடை விசும்பிடை உருவினன் அறிவினன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பறந்து அந்நலனுடைய ஒருவன். யார் அந்த ஒருவன்? சாட்சாத் நாராயணன். இப்படி எல்லாம் அனுபவிக்கணும். இன்னொரு பாசுரத்துல என்ன சொல்றார்? திட விசம்பு எரி வலி நீர் நிலம் இவை மிசை படர் பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுருதியுள் இவையுண்ட சுரன் என்று ஆழ்வார் அனுபவித்தது ஸ்ரீமன் நாராயணனுடைய சர்வ வியாபகத்தன்மை. எங்கும் பறந்திருக்கின்றான், அவன் இல்லாத இடம் இல்லை என்பதற்காக அந்த நாராயண நாமத்தை இந்த பாசுரத்திலே நாராயணன் தான் மூர்த்தி என்று அடையாளம் காட்டுகின்றால் ஆண்டாள் நாச்சியார் என்று அனுபவிக்கலாம். இது ஒருவித அனுபவம். நாராயணன் மூர்த்தின்னு மட்டுமா சொன்னா? நாராயணன் மூர்த்தி கேசவனின் பாசுரத்தில் சொல்றார். அப்போ இந்த மூர்த்தி என்ற பதத்தை நாராயணன் மூர்த்தி கேசவன் மூர்த்தின்ட்டு அந்த மூர்த்தியை 2 இடத்துலையும் அன்வயப்படுத்தி நம்ம அனுபவிக்கிறோம். நாராயணன் மூர்த்தி, அந்த நாராயண மூர்த்தி தான் கேசவன் மூர்த்தி என்று நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த கேசவன் என்ற வார்த்தை, இந்த பதம் ஆழ்வார்கள் ஆண்டாள் உள்ளிட்டு திவ்ய பிரபந்தத்திலே 4000 பாசுரங்கள்ல 24 பாசுரங்கள்ல கையாண்டிருக்கா. நாராயணன் 11 பாசுரங்கள், கேசவன் 24 பாசுரங்கள். போய் நீங்க எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ திவ்ய பிரபந்த புத்தகத்தை வச்சுட்டு கையில ஒரு பென்சில் வச்சுட்டு கோடு போட்டு எண்ணிக்கை போட்டு பாருங்க, இது தெரிய வரும். கேசவன் திருநாமத்தை 24 பாசுரங்களில் அனுபவித்திருக்கிறார்கள் ஆழ்வார்கள், ஆண்டாள் உட்பட. ஆகவேதான் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ
என்று பாசுரத்தில் சொல்லுகின்றாள். இந்த கேசவ நாமத்தை ஆண்டாள் இன்னொரு பாசுரத்தில் சொல்றார். 30வது பாசுரத்தில் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று சொல்லுகின்றாள். இப்போ அப்படிப்பட்ட கேசவன்னா என்ன அர்த்தம்? கேசம் என்றால் முடி என்று ஒரு அர்த்தம் இருக்கும். அழகிய திருமுடியை உடையவன், அதாவது அழகிய குழற்கற்றையை உடையவன் எம்பெருமான் கண்ணன் கேசவன் என்று அனுபவித்தோம் என்றால், இவளே என்ன சொல்றார்? நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் எம்பெருமானை கண்ணனை அனுபவிக்கின்ற பொழுது, என் அரங்கத் திண்ணமுதர் குழல் அழகர், அழகான கேசபாசத்தை உடையவன் என்று அனுபவிக்கின்றார். ஆழ்வார் எப்படி அனுபவித்தார்னா, மைவண்ண நறுங்கொஞ்சி குழல் பின் தாழ என்று அனுபவிச்சிருக்கார் திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகம் பாசுரத்துல. இப்படி இந்த குழல் அழகிய குழற்கற்றையை உடையவனால் கேசவன். கேசி என்ற அசுரனை மாய்த்தவன் என்பதனால் மாவாய் பிளந்தானே மலரை மாட்டிய தேவாதி தேவன் பின்னால் அனுபவிக்க போறோம். கேசி என்ற அரக்கனை அசுரனை மாய்த்ததனால் இவன் கேசவன். பிரம்மனையும் சிவனையும் விஸ்வரூபத்தில் தன் திருமேனியிலேயே கொண்டுள்ளவன் என்பதனால் இவன் கேசவன். கஹா அஹா ஈசஹா வா கேசவா. கா ஆ ஈச வா, இந்த 4 சேர்த்தோம்னா கேசவான் ஆகும். கா என்றால் பிரம்மாவை குறிக்கும். ஆ என்றால் அஷ்டாட்சர ஸ்வரூபியாகிய எம்பெருமான் நாராயணனை குறிக்கும். ஈச என்றால் ஈஸ்வரன் என்று நாம் சொல்லுகிறோம். ஈஸ்வரனா சர்வேஸ்வரன் சிவன் நாராயணன் தான். ஆனா பழக்கத்துல ருத்ரனை நாம் எப்படி அழைக்கிறோம்? ஈஸ்வரன் சொல்றோம். ஆக பிரம்மா, ருத்ரன், நாராயணன் எல்லாம் ஒரே சொரூபம். கா ஈச ஆ கேசவா என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், கேசவன் என்ற திருநாமத்திலே பிரம்மா விஷ்ணு சிவன் 3 ஐக்கியமாய் எடுத்துன்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். இது ஒரு விதமான அர்த்தம். இதைத்தான் நாம சப்ரம்மா சசிவசேந்திர சோட்சர பரமஸ்வராட் என்று இந்த விராட புருஷனுடைய சொரூபத்தில பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே எம்பெருமானுடைய திருமேனி அங்கங்களாக இருக்கின்றார்கள் என்று அனுபவிக்கின்றோம் வேதத்தினுடைய அந்த நாதத்திலே. அடுத்து தைத்திரிய ஆரண்யகத்திலே ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி. எந்த தேவதையை வேணாலும் வணங்கிக்கோ, அந்த பலன் எல்லாம் எங்க வரும்னா கேசவன்ட்டு தான் சேரும். நீ அம்பாலை வணங்கினாலும் சரி, ருத்ரனை வணங்கினாலும் சரி, பிள்ளையாரை வணங்கினாலும் சரி, முருகனை வணங்கினாலும் சரி, எந்த தேவதையை வணங்கினாலும் அந்த வணக்கத்துக்குரிய பலன் அனைத்தும் கேசவனிடம்தான் சேரும். வேதம் இதை எப்படி சொல்றதுன்னா, ஆகாசத்துல மழை பொழியிறது, அந்த மழையெல்லாம் கடைசியில் எங்க போய் சேர்றது? கடல்ல சேர்றது. உடனே நீங்க கேட்கலாம், ஏன் குளங்குட்டை இல்லையா, ஏரி இல்லையா, அங்க போய் சேராதான்னு கேட்கலாம். அங்கு சேர்ந்தாலும் மேல ஆவியாகி மறுபடியும் போய் கடல்ல சேர்ந்துருது. ஆக கடைசி இடம் புகலிடம் எது? கடல். இடைப்பட்ட நடுவுல சின்ன சின்ன தேவதைகளை வணங்குற மாதிரி, குளம் குட்டைகள்ல நீர் தேங்குற மாதிரி நம்ம சில தேவதைகளை ஆத்மாத்மா வணங்கிட்டு இருக்கா. ஆனால் எந்த தேவதையை வணங்கினாலும் அதன் பலன், இறுதி பலன் கேசவனியே சாரும். ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி. எல்லா தேவதைகளுடைய நமஸ்காரம் பண்ணினாலும் கேசவனியே சாரும். ஆகவே கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவா எனும் நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தவர்களும் குறுகையில்லார். விடமுடை அறிவில் பள்ளி விரும்பினான் சுரும்பல் அற்றும் தடமுட வயல் அனந்தபகனர் புகுதுமின்றே என்று திருவாய்மொழியிலே கேசவநாமத்தினுடைய பெருமையை ஆழ்வார் அனுபவித்தார். அது மட்டுமா சொன்னார்? கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ என்று சொன்னார். நாராயணம் பெரு மட்டும் இல்ல, கேட்பவர்கள் கேசவன் புகழை கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆழ்வார். இப்படிப்பட்ட திருநாமம் கேசவ நாமம். ஆகவே பிரதானமான நாமமாகிய அந்த நாராயண நாமத்தையும் சிறப்பான திருநாமமாகிய அந்த கேசவ நாமத்தையும் ஒன்றாக இணைத்து நாராயணன் மூர்த்தி கேசவன் மூர்த்தி என்று சொல்லி நாராயணன் கேசவன் மூர்த்தியை பாடையலோர் எம்பாவாய் என்று இந்த பாவையை எழுப்புவதாக இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். கேசவன் மூர்த்தி, நாராயணன் மூர்த்தி. ஆனால் பாசுரத்தில் வருவது நாராயணன் மூர்த்தி கேசவனே. அதனால்தான் முதலே சொன்ன மூர்த்தி என்ற வார்த்தையை முன்னையும் அனுபவிச்சுக்கணும், பின்னையும் சேர்த்து அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சோம்னா அர்த்த விசேஷம் புரிக்கும். இப்படி சொன்ன இந்த திருப்பாவையினுடைய கேசவன் நாராயணன் மூர்த்தி என்பதற்கு அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இப்போ கேட்டே கிடத்தியோன்ற அடுத்த வரியில
கேட்டேன்னா ஆண்டாள் பாடுகின்ற பொழுது ஏன் இந்த குலசேகர ஆழ்வாரை நினைத்து பாடிருக்கான்றதுக்கு இந்த கேட்டே கிடத்தியையும் இன்னும் ஒரு அடையாளம். குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணுவாராம், எப்ப பார்த்தாலும் சதாசிவ காலமும் ராமாயணம் கேட்டுட்டே இருப்பாராம். ராமாயணத்தையே திருப்பி திருப்பி சொல்லுவா. இன்னும் வேடிக்கையா சொல்லுவா. ராமாயணத்துல ஒரு பாகவதர் உபன்யாசம் பண்ணிட்டே இருந்தாலாம். அப்போ யுத்தம் எடுத்துன உடனே குலசேகர் அதிலேயே ஆழ்ந்து தன்னை மறந்து இருந்ததுனால உடனே சேனாபதி யுத்தம் விட்டது, படையை கூட்டு போய் நாம போகணும்ட்டு சொன்னாராம். அப்போ உருவம் இங்கு இருந்தாலும் அவர் நினைவு எல்லாம் ராமாயணத்துல அந்த அளவுக்கு ஆழகம் பதிந்து போயிட்டது. ஆகையினால கேட்டே கிடத்தியோ, அப்படி கேட்டு கிடந்த அந்த குலசேகர பெருமாளைத்தான் இங்கு ஆண்டாள் நாச்சியார் தன் ஆச்சாரியனாக துயில் எழுப்பி திருப்பள்ளி எழுச்சி பாடி அழைத்து போகின்றாள் என்று அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். திறவேலோர் எம்பாவை ஏற்கனவே சொன்னேன். கதவை திரை என்று சொல்லவில்லை, வாசல் திறவாய் என்று சொல்லவில்லை. ஒரே பின்னால பாசுரத்துல சொல்றா மணிக்கதவம் தாழ் திறவாயின் கதவை திறன்னு சொல்றா. ஆனா இங்கு திறவேல் என்று சொல்லுகின்றாள். ஏனென்றால் நீ பொய்த்தூக்கம் தூங்குவது போல் கிருஷ்ணானுபவத்திலே நீ மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். எனக்கு மட்டும் என்று இருக்கின்றாய். உன் மனக்கதவை திற, விசாலமாக்கு, எங்களுடன் சேர், அனைவரும் சேர்ந்து கூடியிருந்து குளிர்வோம் என்று அழைப்பதாக மனக்கதவத்தை திறவாய் என்று சொல்லி மனக்கதவம் திறந்தால் தானாக அவள் எழுந்து வாயிற்கதவை திறந்து விடுவாள் என்று உள்ளுரை பொருளாக ஆண்டாள் நமக்கு சொல்லியிருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே நாராயண நாமம் நாம் சொன்னால் என்ன கிடைக்கும்? நாராயண நாமம் சொன்னால் அவன் பேர் சொல்லும் போதே நமக்கு நல்ல குலத்தை கொடுக்கும். நாராயண நாமம் திருத்தக்க நீங்காத செல்வத்தை கொடுக்கும். நாராயண நாமம் அடியவர்களின் துயரை தீர்க்கும். நாராயண நாமம் பரமபதத்தில் நித்திய சூரியாக நாம் சென்று இருக்கின்ற உயர்ந்த பெருமையை கொடுக்கும். நாராயண நாமம் தாயினும் சால பரிந்து நம்மை பராமரிக்கும். நாராயண நாமம் எத்தனை பேர்கள் உண்டோ அத்தனை பேர்களையும் கொடுக்கும் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி ஓடி ஓடி உய்வது ஓர் பொருளால் உணர்வு எனும் பெரும் பதம் திரிந்து நாடி நாடி என்று திருமங்கை ஆழ்வார் அனுபவித்தார் அல்லவா? அது போன்று நாம் அனுபவித்துக் கொண்டோம் என்றால், அது போன்று நாராயண நாமத்தை நாம் உள்ளத்திலே கொண்டோம் என்றால் என்ன நமக்கு கிடைக்கும்? குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராய் எனவெல்லாம் நிலந்தரும் செய்யும், நீல் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும், பெற்றதாயினும் ஆயின செய்யும், எது நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று அந்த நாராயண நாமத்தை நாம் மனசிலே வாங்கி கொண்டால் எல்லாம் கிடைத்துவிடும். கிடைக்காதது என்று எதுவுமே கிடையாது என்று நாம் உணர வேண்டும். ஆகவேதான் ஞானத்தால் நன்கு உணர்ந்து நாரணன் தன் நாமங்கள் தானத்தால் மற்ற அவன் பேர் சாற்றினால் வானத்து அணியமரர் ஆக்குவிக்கும் அகுது அன்றே நாங்கள் பணியமரர் கோமான் பரிசு என்று 2ஆம் திருவந்தாதியிலே திருமழிசை பிரான் அனுபவித்தது போன்றும் இனியறிந்தேன் ஈசற்கும் நான்முகற்கும் தெய்வம் இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனியறிந்தேன் என்று நான்முகன் திருவந்தாதியிலே சொன்னது போலவும் காரணம் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, எல்லாம் நீயே என்று அவர் அனுபவித்தார் அல்லவா? அந்த வகையிலே நாம் அனுபவித்து நாராயண நாமம் சொல்லி கேசவன் புகழை கேட்பதை தவிர வேறு என்ன பேர் என்று கேசவன் கீர்த்தி பாடி கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்போமோ என்று இருந்து நாராயணன் நாமமல்லால் மற்றும் சொல்லுவோமோ என்று இருந்து நின்னுரலால் கதியின்றி மற்றொன்றும் இல்லேன் அறியோம் அறியோம் என்று வந்துவிட்டோம் தாயே, எங்களுக்கு ஹரி ஓம் ஹரி ஓம் என்று அந்த ஓம் என்ற பிரணவத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை காட்டிக் கொடுத்தாயே தாயே. இந்த பிறவியிலே உன் திருவடியை பற்றி கொள்கின்றோம். எங்களையும் உன்னுடைய சிஷ்யர்கள் போன்று ஏற்றுக்கொண்டு எங்களை கரை தேற்றுவாய் தாயே என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். இந்த பாசுரத்துடைய அர்த்த விசேஷத்தை இதோடு பூர்த்தி பண்ணுகின்றேன்.